பாத்திரம் தீபக்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனிச்ச அச்சுதபதாம் விஜயுக்ம ருக்ம வியாமோதகஸ்ததித்ராணி திருணாய மேனே அஸ்மத் குலோர்மகவதோஸ் ததைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே माता पिता युवदयस्तनया विभूति सर्वं यतेव नेमेन महन्वयानाम् आद्य सनः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्ग्रीकुलं प्रणमामि उत्नाम योगिवाकान् भक्ताङ्ग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं यस्मै नित्यम् अखिल भुवनजन्मस्थीपदञ्जादिलीले विनत विविध बोध व्यात रक्षैक दीक्षे श्रुति श्रुति विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्ति रूपा पाराचर्य वसश्रुताम् उपनिषद्व्याप्ति भ्रान्त्योत्पदाम् संसाराग्नि विदीपन व्यापकत ब्रह्माण्ड संजीवनीं पूर्वाचार्य सुरक्षिताम् भगुमति व्याकाद दूरस्थिताम् आनीतां तु निजाक्षरैः सुमनसो भौमा प्रबन्धन्त्वकम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यत् श्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तःश्वरम् असीसमन्ते நம்ம இது மட்டும் உபாசனம் வேள்விகள் இது ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் ஆராய்ச்சிட்டு போறோம். சில ஒற்றுமைகள் சில வேற்றுமைகள். அதுல முக்கியமா மீமாம்சகால் என்ன பண்ணிடுறாங்கனாக்க வேள்விதான் முக்கியம் அப்படிங்கிறது அவளுடைய பாயிண்ட் சஸ் பண்ணிட்டே வரா. இப்போ சில இதுல என்னென்ன எதுக்கு அங்கமாகும் எது அதுக்கு அங்கமாகாது அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஷன் தொடருது. இன்னொரு 2-3 அதிகாரத்துக்கு இதான் தொடரும். இப்போ ஒரு யாகம் இருந்ததுனாக்க யாகத்துக்கு யாகமானது இந்த உலக பலனை பருத்தான் லாயக்கப்படும். முக்திக்கு யாகம் கிடையாது. அப்போ யாகம் செய்யறச்சு இந்த யாகம் செய்யறதுக்குன்னு ஒரு விதி உண்டு. அது மட்டும் இல்லாம அந்த யாகத்துல அந்த பலன் தரக்கூடிய தேவதைக்குன்னு ஒரு மந்திரம் உண்டு. அது மட்டும் இல்லாம அதுக்கு என்னென்ன பொருளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பொருளோட சிறப்பை பற்றி சொல்றது ஒரு அர்த்தவாதம் உண்டு. ஸோ விதி மந்திர அர்த்தவாதம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஜோதிஷ்டோமேன சொர்க்காமோ எஜேத, சொர்க்கத்தை விரும்புவன் ஜோதிஷ்டோமிகத்தாலே செய்ய வேள்வி ஏற்றட்டும் அப்படின்னு இல்லையா? இது விதி. அதே மாதிரி அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அப்போ அதுக்கு என்னெல்லாம் சேர்க்கணும், என்ன பொருள்லாம் சேர்க்கணும், இல்லை எப்படி எங்கெங்க ஆவாகனம் பண்ணணும். இப்போ அது கோவில்லாம் பிரதட்சண பட்டறை பண்ணுறா இல்லையா? ஒவ்வொரு தேவதைகள் ஒருத்தர் போயிருந்தேன் அந்த மாதிரி அதெல்லாம் அதுக்கு உண்டு. ஆனால் உபாசனத்துக்கு இந்த இதெல்லாம் கிடையாது. இப்போ என்னாச்சுனாக்க இப்போ இந்த உத்கீதம் திருப்பி வருது. இப்போ உத்கீதம் இருக்கே இது எல்லாத்துலேயும் ரசமானது. உத்கீதத்து வேத வாக்கியம் சொல்லனாக்க உத்கீதம் எல்லாத்துலையும் ரசமானது. இது சொன்னா நாக்குக்கு இனிக்கும் அப்படிங்கிறது. உடனே கேட்குறா நாக்குக்கு இனிக்கும் சொல்றாங்க. இது இந்த அர்த்தவாதத்தில் சேருமா? என்ன அர்த்தவாதம் சொன்னாக்க என்ன ஆகும்னாக்க வேள்விக்கு ஆர்குமெண்ட்கள் இருந்தாலே வேள்விக்கு உத்கீதம் ஒரு பகுதி. ஆகவே அதை பற்றி சிறப்பு சொன்னாக்க அது அர்த்தவாதத்தில் புரியும். ஆனால் நம்ம என்ன சொல்றோம்னாக்க உத்கீதம்ங்கிறது உபாசனத்துக்கு தனியே தானே ஒரு ஏஜென்ட் அப்படிங்கிறோம். இதான் இப்போ இந்த உத்கீதம் ரொம்ப இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்றாலே அது வெறும் புகழ்ச்சியா இல்லை உண்மையாக அப்படி இருக்குமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இதோட டிஸ்கஷன். அதுதான் ஸ்துதி மாத்திராதிகரணம். வெறும் ஸ்துதி மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை, அது உண்மையிலேயே அப்படி உள்ளது அப்படின்னு சொல்லிடலாமா?
போட்டிடலாம். அதாவது வேள்விகளில் விதி மந்திரம் அர்த்தவாதம் என பகுதி உள்ளன. இதற்கு இதை செய்க என்பது மந்திரம், அதற்குரிய தேவதையை அவர்கள் அழைத்துள்ளது. அர்த்தவாதம் அச்சடங்கில் பயன்படும் பண்டங்களை சிறப்பித்துள்ளது. உத்கீதம் 8 முறை வடிகட்டப்பட்ட சுவையானது என்று சாந்தோக்கியம். இது உண்மையா அல்லது அர்த்தவாதமா? என்னன்னாக்க அதாவது ஒரு சுவையான பொருள், ஒரு சுவையான ஒரு நிமிஷம் இந்த புக்கு கடையில பாருங்க. நீங்க அது பைக்கெட்டுக்கு பார்த்தோம் இங்க அடிக்கிறது உங்க பின்னாடி இருக்குமா? இருக்கு. சரி சரி சரி. இப்போ ஒரு பொருளை மேல 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 சுவை ஊட்டுறது. இதுல எப்படி சுவை ஊட்டுறதுனாக்க 8 முறை வடிகட்டி சுவை ஊட்டினா அப்படி இருக்கும். நீங்க யாராவது சுகர் ஃபேக்டரி போய் பார்த்துருக்கீங்களா? அங்கே தெரியும். முதல்ல கரும்பை கொண்டு வந்து இந்த ட்ராலியாக கொண்டு வந்து கொட்டுவான். அது எல்லாத்தையும் அரைக்கும். அரைச்சி அது அப்படியே உறிஞ்சிக்கும். உறிஞ்சிட்டாச்சுனாக்க அது பார்க்கறதுக்கு கரும்பு அந்த மேலே இருக்கிற தோல் எல்லாம் சேர்ந்து அது ஒரே கலவையா ஒரு குழ குழ குழன்னு சொல்ல போல சாக்கடை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் அதை 2 தரம் 3 தரம் இதில் மிஷின்களை விடுறத அதுக்கு இந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நீங்கி வரும். ஒரு தடவை வரிசையை பார்த்தீங்கன்னாக்க அது கிட்டத்தட்ட ஒரு நம்ம தேன் கலர் அப்படிதான் இருக்கும். ஆனால் அது ஃபர்தராக போச்சே பார்த்தாக்க அந்த அந்த கலரும் போயிடும், வெள்ளையா தீர்த்த மாதிரி வரும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில் என்ன வருதுன்னா, நான் போட்டுக்கிறேன், கடைசியில் என்ன ஆகுதுனாக்க நமக்கு சர்க்கரையா கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு 8 தரம் வடிகட்டி அதை வச்சு ஒரு இது அது எவ்வளவு சிறப்பா இருக்கும். அந்த மாதிரி உத்கீதமானது அவ்வளவு சிறந்தது, அவ்வளவு ரசமானது அப்படிங்கிறார். எப்படின்னாக்க இது சாந்தோக்கியத்தில் ஒரு இருக்கு. ஏஷாம் பூதானம் பிருத்திவி ரசகா. எல்லாம் மற்ற எல்லா பஞ்சபூதங்கள் இருக்கே அதுல பூமி இருக்கே அது மிகச் சிறந்தது, அது ரசமானது. பிருத்திவியா ஆபோ ரசகா. மண்ணை பூமியை காட்டிலும் தண்ணீர் ரசமானது. அப்பாம் ஓஷதையாக. அப்பாம்னாக்க அதை விட என்ன ஆச்சுனாக்க ரசம் உள்ளது. ஓஷதிகளாக வரக்கூடிய செடி கொடிகள் இருக்கு பாருங்க, நமக்கு பாலட்டபிளாக இருக்கக்கூடிய எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரசம். இப்போ ஆக்சுவலாக மண் வேணும், மண்ணில் தண்ணி வேணும், அதுலேருந்து இந்த ஓஷதிகளாக வரும். இப்போ வேற ஒன்றும் இல்லை, ஒரே மண். ஒரு மண்ணில் என்ன பண்ணுறோம், தென்னை மரமும் இருக்கு, மாமரமும் இருக்கு, எலுமிச்சை மரமும் இருக்கு. ஆனால் அது அது இளநீராகவும் இல்லை மாங்காயாகவும் மாம்பழமாகவும் இதாகவும் இளநீராகவும் வருது இல்லையா, அந்த மாதிரி. அதனால அதை விட அது ரசம். அதாவது பூமி ரசமானது, பூமியோட தண்ணீர் ரசமானது, தண்ணீரை விட அதில் வரக்கூடிய ஓஷதிகள், அந்த செடி கொடிகளுக்கு அது ரசமானது. ஓஷதினா புருஷோ ரசா. இதெல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வளரக்கூடிய புருஷன் இருக்கான் இல்லையா, அவன் அதுலேயும் சிறந்தவன், அதுலேயும் ரசமானவன். ஏன் அப்படின்னாக்க அவனுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கு. நினைச்சேன் நான் ஏன் பிறந்தேன், என்ன ஆகும் எனக்கு 60 ரூபா அப்படின்னு இந்த எண்ணமெல்லாம் பண்ணிக்கூட அவருக்கு ரசம் ஜாஸ்தியாது. புருஷசிய வாக்கு ரசா. புருஷனை விட அவனுடைய வாக்கு இருக்கே அது ரொம்ப சிறந்தது. ஏன்னா இந்த வாக்கு தான் வேதாதிகளை கத்துண்டு அதை ஓதி அது மூலமாக பிரம்மத்தை தான் அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தை அது விளக்கிறது. ஆகவே அதோட ரசமானது இது வாக் ரசகா. வாச்ச ருக் ருக் ரசகா. அந்த வாக்கியத்திலேயே இது இருக்கு இல்லையா, ரிக்வேதம் இருக்கு இல்லையா, வேதம் இருக்குன்னு சொன்னாக்க வேத சொற்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்றது ரிக்கு ரசகா. அதுல இது சொன்னாக்க சாம ரசகா. அதுல விசேஷம்னாக்க சாமவேதம் ரொம்ப ரசம். சரி, சாமவேதத்தில் எது ரசம்னாக்க உத்கீதா. சாம்னா உத்கீதா, உத்கீத ரசகா. ஆக 8வது வடிகட்டு
பூதங்கள், பூதங்கள்ல இருந்து பிருத்திவி, அது மண், மண்ணோட தண்ணீர், தண்ணீரோட ஓஷதிகள், இதோட புருஷன், புருஷனோட மனசு, அதோட வாக்கு, அதோட ரிக்கு, அதுல சாமம், சாமத்தை உத்கீதம். இந்த உத்கீதத்துடைய சிறப்பு எப்ப இனிமையானது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ இந்த சடங்கியல் சொல்றான்னாக்க இது உத்கீதத்தை புகழ்ச்சி சொல்ற கூட ஒரு அர்த்தவாதம் அப்படிங்கிற இல்லை. இது அர்த்தவாதம் இல்லை, இது உண்மையிலேயே இனிமையானது. ரீசன் என்ன அப்படின்னாக்க எங்கெங்கெல்லாம் அர்த்தவாதம் வருதோ அந்த பொருள் எந்தெந்த யாகங்கள் உபயோகப்படுறதோ அந்தந்த இடங்கள் எல்லாம் அதை பத்தி புகழ்ச்சி சொல்லியிருக்கு. ஆனா இந்த உத்கீதத்தை பத்தி சொல்றது இது ஒரே இடத்துல தான் வருது. முதல்ல சாந்தோக்கிய உபனிஷத்து ஆரம்பத்துல 2வது ஸ்லோகத்துல இது ஆரம்பிச்சு சொல்றது. மீதியில அந்த மாதிரி இல்லாம வேற அர்த்தவாதவர்களுடைய இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உபனிஷத்துலையும் அந்தந்த இதை சொல்றது யார் அந்தந்த ஆரண்யத்துல சொல்றது அதுக்கு ஏதாவது புகழ்ந்து சொல்லியிருக்கு. அப்படி இல்லாம இது ஒரு தடவை மட்டும்தான் வந்திருக்கு. ஆகவே அது உண்மையாகவே ரசமானது. இது எப்படின்னாக்க கண்ணினும் செலுத்தாமல் ஒரு கிரந்தம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரவி ஆழ்வார் பண்ணது. அவர் நம்மாழ்வாரை தவிர்த்து வேற எந்த தெய்வத்தையும் தேய்ச்சி வேற எந்த தெய்வமாவே எடுத்துட்டது இல்லை. அவர் ரொம்ப இதாக சொல்லுவா. அந்த ஊர் திருக்குறள் சொல்ற ஆழ்வார் திருநகரி, அந்த ஊர்ல நம்மாழ்வார் இருக்கார், அவருக்கு தனியா சந்நிதி இருக்கு. இவர் அங்கேருந்து ஆழ்வார் சேவிக்க போனாரானாக்க நேர பெருமாள் சந்தி இருக்கும், அங்க பார்க்க மாட்டாராம். அதை திருப்பிக்கிண்டு நேர ஆழ்வார் நோக்கி தான் போறேன். அப்போ போறச்சே பெருமாள் பார்த்து என்ன இவர் சேவிக்காம போறாரு அப்படின்ட்டு அவர் முன்னால போய் நின்னா கூட அவர் திரும்பிக்கு வர அவர் பார்க்காம வேற வழியில எங்க திரும்பினா அவர் திரும்பி வந்த உடனே வேற வழியில இந்த விடமாட்டார் போட்டிருக்கு. நம்ம ஆச்சாரியனுக்கு வேண்டியவர் நம்மாழ்வார் ரொம்ப வருந்தி வருந்தி கூப்பிட்டு வரதான் சேவிச்சுட்டு இருக்கார். சரி அதனால சேவிச்சு வைப்போம் அப்படின்னு சேவிக்கிறார். அதான் திருதந்தாகிலும் தேவை பேரானுரை கரியகோலம் திரு உரு காண்பன. மற்ற பேர்லாம் தபஸ் பண்ணி இந்த பெருமாளை பார்க்கிறா. ஆனா என் ஆச்சாரோட கருணையினால அவர் பெருமாள் என்ன பார்க்க முடியாது பண்ணியிருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்லாம அதில் சொல்றச்சே கண்ணினும் சிறு தாம்பிரும் கட்டுண்ட பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் அன்னைக்கு மமுதூர் வெண்ணாவிற்கே. இன்னைக்கு சொடகோபுன்னு சொன்னாக்க அன்னைக்கு தான் அன்னம் இருக்கு இல்லையா, இந்த வாய் அன்னம் இருக்கு இல்லையா, அது கூட ரொம்ப போறதா வாயில தண்ணீர் ஊறுறதுங்கிறாள். அந்த மாதிரி அன்னைக்கு அமுதூர் வெண்ணாவிற்கே அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு அவருடைய ஆச்சாரியர்கள் இருக்க ஒரு விருப்பத்தினால என்ன ஆகுதுன்னா உண்மையாகவே சுவையாற்றார். இன்னைக்கு அவதூறும் என்னாவிற்கே. நான் மற்ற பேர் கேட்டா எங்களுக்கு இல்லையே அப்படின்னாக்கா நான் என்ன சொன்னேன், என்னாவிற்குன்னு சொல்லியிருக்கேன். என்னாவிற்கு அந்த மாதிரி இருக்கு. இந்த அனுபவம் உங்களுக்கு வரணும், என் மாதிரி என்னுடைய அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உத்கீதமானது உண்மையிலேயே இனிமையானது. அது வெறும் ரசத்துக்காக புகழறிக்காக சொல்லப்பட்டது அல்ல. அதான் இந்த பூதங்கள் யாவற்றிலும் பூமி ரசமானது, அதை விட நீர், அதை விட ஓஷதிகள், அதை விட புருஷன், அதை விட வாக்கு, அதை விட சாமம், அதுக்கு எது உத்கீதம். அப்புறம் அது என்ன பண்றதுனாக்க அந்த உத்கீதத்தினுடைய சிறப்பு என்னன்னாக்க அதை யாரு மோதுறாளோ அவளுக்கு பரார்த்தியம், பரார்த்தியோ அஷ்டமோ உத்கீதக ரசதமஹ பரமஹ பரார்த்தியோ அஷ்டமோ உத்கீதக ரசதமஹ. ரசம் அதாவது நம்ம பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பரேட்டிவ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இனிப்பு, மிக இனிப்பு, மிகுந்த இனிப்பு அப்படிங்கிற மாதிரி தரம், தமம், உத்தமம், உத்தரம், உத்தமம். உத்தமம்னா மிகச்சிறந்தது. அது மாதிரி ஏஷ ரசானா, இந்த 8 ரசங்கள்லையும் விட ரசதமஹா மிகச்சிறந்த ரசமுடையது எதுனாக்க பரமஹா எல்லாவற்றுக்கும் மேற்போனதான பரார்த்தியோ அஷ்டமோ உத்கீதக. பரார்த்தியோ, பரார்த்தியோன்னா பர அர்த்தியம், அர்த்தியம்னாக்க இருப்பிடம், பரமனுடைய இருப்பிடமான பரம வைகுண்டத்தை காட்டி கொடுக்கக்கூடிய உத்கீதம் இருக்கே அது மிகச்சிறந்தது, மிக ரசமானது என்று அது சொல்லிருக்கு. ஆகவே இது ஒருத்த மனசுல அதை நினைச்சு அதை மனசுக்குள்ள உபாசனம் பண்ணி பண்றதுக்காக சொல்றீங்க தவிர்த்து வெறும் வேடிக்கைக்காக சொன்னது அர்த்தம் இல்லை. மிகச்சிறந்த பரமாத்மன் இருப்பிடம் திருப்ப திருப்பி சொல்லப்பட்டால் அது புகழுரை. ஆகியன் ஒரே தரம் உத்கீத உபாசனம் விதியுடன் சொல்லப்பட்டிருக்கிறால் அது உண்மையே ஆகும். அதான் என்னன்னாக்க எப்படி சொல்றச்சே இதை ஒரு தடவை சொன்னாலே போதும், சொல்றது மட்டும் இல்லாம இதை
மனசுல வச்சு தியானம் பண்ணுறச்சு நமக்கு பரமனுடைய இருப்பிடத்தை அது காட்டி கொடுக்கிறது என்பதாலே இது வெறும் புகழ்முறை அர்த்தவாதம் அல்ல. இது உண்மையிலேயே இனியா கூடியதான். அதுதான் இன்னைக்கு அந்த முதல் அதிகாரத்துடைய சாரம். இத சந்தேகம் உண்டா? சுவாமி கிளியரா இருக்கு. சொல்லுங்க வெற்றி. கிளியரா இருக்கு சுவாமி. தேங்க்யூ. உமா மேடம் உங்களுக்கு உண்டா? இல்ல சுவாமி. புக்கு போல அப்புறமா வேற ஏதாவது இருந்தா சொல்றேன். வேற இருக்காது. அவங்க பிரியமதா இருக்காங்களா? அவங்க நார்மலா கேட்பாங்க. அவங்க இல்ல சுவாமி, அவங்க ஒரு கோயிலுக்கு எல்லாம் போயிருக்காங்க. சரி, ஓகே, ரைட். இப்போ புக்குக்கு போலாமா? புக்கு பேஜ் 339, துதி மாத்திராதிகரணம், புகழுரை களம். உபாசனத்துக்குரிய அங்கங்களை பற்றி ஆய்வு தொடர்கிறது. முந்தைய களத்தில் சடங்குகள் உபாசனத்துக்கு அங்கமாகலாம் என்று நிறுவப்பட்டது. இதில் பண்ணுடன் பாடப்படுவதான உத்கீதத்தை சொல்லுகையில் அது சுவையில் விஞ்சியது எனப்படுகிறது. இங்கு இக்கருத்து வெறும் புகழுரை மட்டுமா என்பது ஆராயப்படுகிறது. அதனால் இது புகழுரை களம், துதி மாத்திராதிகரணம் எனப்படுகிறது. இந்த 8வதான உத்கீதம் யாவற்றிற்கு மேலானது, சுவைகள் யாவற்றையும் மிஞ்சிய சுவை உடையது அப்படின்னு வேதம் சொல்லிருக்கு. சுவைன்னு சொல்லிருக்கனால அது புகழ்ச்சி போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறார். இந்த வாக்கியம் வெறும் புகழை மட்டுமா அல்லது உண்மையிலேயே உத்கீதம் தனிப்பெரும் சுவை உடையதா? இதுதான் சந்தேகம். அல்லது அது அவ்வாறு கொள்ளப்பட வேண்டும் திருஷ்டி விதியா? இல்லைனா என்ன பண்ணாக்க இல்லை என்ன பண்றோம், திருஷ்டி விதின்னு சிலது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன பண்றோம், ஆற்றுல ஒரு நல்லது பண்ணணும்னாக்க முதல்ல புண்ணியாவஜனம் பண்றோம். பண்ணுறச்சே அடியில் நெல் பரப்பி, அரிசி பரப்பி, வாழை இலையை வச்சு, அதுக்கு மேலே குடத்தை வச்சு, குடத்தில் நல்ல தீர்த்தம் சேர்த்து, அதில் மாவில் தேங்காயில் வைக்கிறோம் இல்லையா, வச்சுட்டு வருணம் ஆவாகியாமிங்கிறோம். நம்ம எந்த தீர்த்தம் கொட்டிருக்கோமோ அந்த தீர்த்தத்தையே வருணனாக தியானிக்கிறோம். அப்போ என்னாச்சு, அந்த குடத்துல தீர்த்தத்தை வருணனாகவே நம்ம பார்க்கிறோம். நோக்கம் திருஷ்டி விதின்னு இப்படித்தான் பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணால் அதுக்கு எல்லா பூஜைகளும் பண்ணுறோம். ஏன், நான் நிறைய பேர் இந்த வரலட்சுமி விரதம் பண்ணுறாள் இல்லையா, வரலட்சுமி விரதம் பண்ணுறச்சே அதுக்குன்னு ஒரு இதை வச்சிருக்கா இல்லையா, ஒரு முகம் மாதிரி ஒன்று, அதுக்கு எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறாள் இல்லையா. அப்போ அதே லட்சுமி தானே பாதிக்கிறா, அது திருஷ்டி விதி. அந்த மாதிரி திருஷ்டி விதி இது உண்மையிலேயே சுவையா இல்லை வெறும் திருஷ்டி விதியா அப்படிங்கிறது இருக்கு. இது பற்றி மிகவும் மாற்று கருத்து. இது புகழை மட்டுமே. ஏனெனில் வேள்விகளில் பயன்படுத்தப்படும் பண்டங்களை துதிப்பது முறை, அது அர்த்தவாதம் எனப்படும். எடுத்துக்காட்டாக பறைவடிவ அகப்பையை உலகு என்றே கொள்க, இந்த அகப்பை சொற்க உலகை பெற்றுத்தரும் என துதிக்க என்று விதித்திருப்பது போல் இந்த உத்கீதமும் சுவையில் மிஞ்சியது என திருஷ்டி விதி அர்த்தவாதம் என வந்ததாக கொல்லப்பட்டு துதிக்கப்படுகிறது. ஏன்னா இவங்க பொறுத்த மட்டும் உத்கீதம் அப்படிங்கிறது வேள்விக்கு ஒரு அங்கம். அப்ப அது பெருமையா சொல்றதுனால அது அர்த்தவாதம் அப்படிங்கிறது சடங்கியலாருடைய கருத்து. அதை மறுக்க போறாங்க. இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும் துதி மாத்திரம் உபாதானாதி சேத் ந அபூர்வத்வாத் உத்கீதம் சுவையில் விஞ்சியது என்னும் கருத்து முன்பு எங்கும் சொல்லப்படாதால் இவ்விடத்தில் அது புகழல் மட்டும் என்பதல்ல. பாவசப்தாஷ்ச உபாசிக்கவும் இந்த விதிவாக்கியம் உள்ளதாலும் புகழல்ல. அர்த்தவாதம் விதி இருக்காது. இந்த உத்கீதத்தை ஓமன்று உபாசித அப்படிதான் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம இது உபாசிப்பவனுக்கு பராமத்தை காட்டி தெரிகிறதுன்னு சொல்றது. அதனால இது ஒரு புகழறி மட்டுமல்ல, இது உண்மையாகவே சுவையில் விஞ்சியது. அப்படி இந்த சூத்திரங்களுக்கு ராமாந்தரம் விளக்கம். உத்கீதம் சுவையில் உயர்ந்தது என்பது முதலாக இங்குதான் அமைந்துள்ளது. இக்கருத்து முன்பே சொல்லப்பட்டிருந்தால் இங்கு அதை புகழரை கூறியது குரல் என்று கொள்ள வேண்டும். ஆகவே இது வெறும் புகழரை அல்ல, உண்மையாகவே உத்கீதம் சுவையில் விஞ்சியது என்று அதிகரிக்கிறது. இப்போ நமக்கு வேற ஒன்றும் இல்லை. நல்ல தமிழ் இலக்கியவாதிகளுக்கு கம்பனுடைய சில பாட்டுகளை பார்த்தாக்க இது பாட்டு தான். ஆக்சுவலாக காதல் தேன் பதில் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. பெய்யோ நொழி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ என்னும் விடையாளுடன் போனான், ஐயோ மரதகமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் அழகென்பது ஒரு அழியா ஒரு உடையான். இந்த பாட்டை கேட்கறச்சியே நம்ம மனசு அப்படியே அந்த அவனுடைய பிக்சரைஸ் பண்ணுறாங்க கம்பன், அது அப்படியே மனசுல வருது பத்தியா. அது மாதிரி நமக்கு இந்த அளவுக்கு
மனசுல ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தி அந்த ஒரு சுவை. இன்னொன்று நல்ல இனிமையான ராகம் கேட்குறோம், மனசுல ஒரு சந்தோஷம் கிடைக்குதா இல்லையா? ரசமா இருக்கு இல்லையா? ரசம்னா எதெல்லாம் மனத்துக்கு மிக்க இன்பம் தருதோ அதெல்லாம் ரசம் தான். வாயால் சாப்பிட்டு தான் அனுபவம் இல்லை. இன்பத்தேன் வந்து பாயுது காதினேனாக்க, காதுல தேன் வந்ததுனாக்க எருமை தான் வரும். அப்படி இல்லாம அது தேனை சாப்பிட்டா எந்த அளவுக்கு நமக்கு ருசிக்கணும் அந்த மாதிரி ரசிக்கக்கூடியது இது. அது மாதிரி ஆக நமக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடிய இது எல்லாத்தையும் நமக்கு வாயால சொல்ல சொல்ல நமக்கு வந்து அது மனசுல நமக்கு ஏற்பட்ட ஒரு இன்மை, ஒரு இனிப்பை உண்டதான ஒரு ஃபீலிங்கை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய முடியுது. ஆகவே உத்கீதம் உபாசனை பண்ணினோம்னா அது உபாசனையாக பரமனை காட்டுறது மட்டும் இல்லாம சுவையிலும் மிஞ்சியது. ஒருத்தருக்கு உடம்பு இருக்கு, உடம்புக்கு வந்துருச்சு, அவருக்கு ரொம்ப பிடிக்கக்கூடியது ஒரு ஒரு பொருள். நார்மலாக சொல்லாத சாப்பிடக்கூடாது, இதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடணும், இதை பத்தியும் அந்த பத்தியும் சொல்லிட்டு இருப்பார். அப்படி இல்லாம அந்த பொருளையே அவருக்கு மருந்தா விதிச்சு அப்படி இருக்கும். இதை வந்து இதுல ஈட்டில் எடுத்திருக்கா. பித்தம் பித்தம் ஜாஸ்தியா இருக்கிறவனுக்கு நல்ல பால், இந்த இப்போ கடையில் இருக்கிற இந்த பேக்கெட் பால்லாம் இல்லை, நல்ல பால் இருக்கு இல்லையா, நல்ல பாலை சுண்டா காய்ச்சி அதுல வந்து கல்கண்டை பொடி பண்ணி போட்டு கொடுத்தா அது பித்தத்துக்கு மருந்து. அவர் நார்மலாகவே நல்லா பால் சாப்பிடக்கூடியவர், அவருக்கு பித்தம் வந்துடுச்சு. இந்த பால் தான் மருந்துன்னாக்க அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுக்கு பதிலா அவரால் கசப்பா கஷாயம் சாப்பிடுனா கஷ்டமா இருக்கும். அப்படிலாம் இல்லாம இந்த மாதிரி சொல்றதுனால தெரிக்கும். அது மாதிரி எது வந்து நமக்கு இனிமையா இருக்கோ அதுவே மருந்தாகவும் இருந்ததுனாக்க எவ்வளவு விரும்பி சாப்பிடுவோம். நம்ம யூனானி மருந்துகள்லாம் அப்படித்தான் இருக்கும், இனிப்பா இருக்கும். அந்த மாதிரி அது எல்லாருக்கும் பிடிக்குங்கிற மாதிரி உத்கீதமானது அந்த அளவுக்கு இனிமையானது, அந்த அளவுக்கு நம்ம மனசு நம்ம இந்த பிறவி துயரை போக்கக்கூடியது அப்படிங்கிறது புரியுதா? மேலும் இது உபாசிக்கப்படட்டும் இந்த விதிவாக்கியத்தால் தொடரப்படுகிறது. அவ்விதிக்கு அங்கமாவதும் இது விநியோக குழறே அல்ல. மேல சொல்லிச்ச ஓமித்தி உத்கீத உபாசித அப்படின்னு வேற சொல்லியிருக்காச்சு. ஆகவே இது அர்த்தவாதமாக இருந்ததுனாக்க இந்த ஒரு பொருளை சொல்லிவிட்டு அது ஒரு அந்த பொருளை புகழற மாதிரி இருக்காது, அது விதியாகவும் இருக்கு. ஆகவே அது வந்து உண்மையாக இனிமையானது. புரியுதா? புரியுதா? அது சந்தேகம் உண்டா? சுவாமி, உத்கீதம் வந்து ஓம்ன்ற அந்த ஓசையத்தான் நம்ம இறைவனா உபாசனை பண்றோம். இங்க வந்து இதுக்கு பண்ணுன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. அது ஒரு பண்ணோட சேர்ந்து பண்ணும்போது அது ரசனை மிகுந்ததா மாறுது அப்படின்றாங்க இல்லையா? ஆமா. ஸோ அது இப்ப நவீனத்துல கூட சில கேசட் எல்லாம் அந்த ஓமுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு ரசனையோட சொல்றாங்க. கடைகளை தவிர சில பாடல்கள்ல முன்னோ பின்னோ அது போடுறது, அப்போ ஒரு பண்ணோட இசையோட பாடுறாங்க, அது போல சொல்றாங்க இவங்க. அப்ப சோ அது ரசிக்கக்கூடியதா தான் இருக்குது. சரி. சோ அதத்தான் இவர் சொல்றாரு இல்லையா, இதெல்லாம் வேத வாக்கியங்கள். வேத வாக்கியங்களுக்கு ஸ்வரம் முன்னாலேயே அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்வரங்கள் இருக்கு இல்லையா, அந்த இன்டோனேஷன் இருக்க, அதனுடைய குரலுடைய ஏற்றவற்றங்கள் அவை எல்லாமும் மந்திர சக்தி வாய்ந்தவை. வேதத்துல முக்கியமானது என்னன்னாக்க ஸ்வரங்கள் தான். சீக்ஷாம் யாமஹ வர்ணஸ்வரஹ மாத்ராபலம், இன்னும் இதெல்லாம் அப்படிதான் பண்ணலாம். ஏன்னாக்க வெறும் ப்ரோசாடர் இது மட்டும் இல்லை. இதை வந்து இந்த இன்டர்நேஷனல, அதாவது சாதாரணமாக சொல்றது, கொஞ்சம் வசதி சொல்றது, மிக வசதி சொல்றது, தாழ்த்தி சொல்றது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் ஸ்வரம், துரிதம், உதாத்தம், அனுதாத்தம் தான் பேரு. அந்த மாதிரி சொல்லணும். வேதம் திருப்பி திருப்பி காதால கேட்டு சொல்றது, அதுதான் புக்கை பார்க்கப்படாது. வேதம் படிக்கிறச்சு அது சொல்லிக்கிறச்சு. ஏன்னாக்க புக்கை பார்த்தோன்னா எழுத்து தான் தெரியுமே, இந்த நமக்கு ஸ்வரம் வராது. காதுல கேட்டு படிச்சதுதான் அது மனசுல ஏறி. அதனால உத்கீதத்தை அந்த ஸ்வரத்தோட, இந்த சாமவேத ஸ்வரத்தோட ஓம்னுங்கிற பிரணவமா நினைச்சு உபாசனம் பண்ணினாக்க அது உண்மையிலேயே நமக்கு உபாசனத்தை கைகூடி நிற்கும், அது இனிமையாக இருக்கும். எத்தனையோ பேர் இருக்கா இல்லையா, அதுவும் சில முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பூரெல்லாம் பாடுறச்சே தன்னை மறந்து அப்படியே பாட ஆரம்பிச்சிடுவான். கண்ணில் தாரதாரியா கண்ணு வெளியில் வரும். அப்போ இந்த பாடல் அது மனசுல போய் ஒரு இனிமையை கிளப்புறதா இல்லையா, ஆகவே அது இனிமையானது. அந்த மாதிரி தான்
நம்ம பொறுத்த மட்டும் மோட்சத்துக்கு வழி வேணும்னாக்க உத்கீதமானது இனிமையா இருக்கும், அது உபாசனம் பண்றதுக்கு உபயோகப்படும். அதை எப்படி பாலசாட்டா பித்தந்தீர்னு சொல்றோமோ அந்த மாதிரி இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. புரியுதா? அப்ப ஓம்ங்கிற ஒரே ஒரு மந்திரம் தான் உப்பாவா சொல்றதா, இல்ல வேதத்தையே சொல்றாங்களா, இல்ல எதை சொல்றாங்க? உத்கீதம்னா ஓம்னு தான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். அது சொல்ல 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 நம்ம மனதில் இனிமை ஏற்படும்னு சொல்ல வராங்களா? அம்மா, ஓம்ங்கிறது ஒரு சிலபல். ஓகே. அதாவது இது வேதத்தினுடைய ஆரம்பத்திலையும் முடியலையும் சொல்லலாம். ஆரம்பிக்கச்சே ஹரிஹி ஓம்னு ஆரம்பிக்கிறோம், முடிக்கச்சே ஹரிஹி ஓம்னு முடிக்கிறோம். இந்த ஓம்ங்கிறது ஒரே ஏகாட்சரம். அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னாக்க 3 எழுத்து சேர்ந்துருக்கு. எப்படி நம்ம காங்கிறச்சு ஈக்குவல் சா சேர்ந்துருக்கோ அந்த மாதிரி இந்த ஓம்ங்கிறதுல அ உ மா சேர்ந்துருக்கு. அ அப்படிங்கிறது அகாரார்த்தோ விஷ்ணு நாராயணான்னு சம்ஸ்கிருத நிகண்டு அமரகோஷம். அதுல பாத்தீங்கன்னாக்க நாராயணன் அ அப்படின்னாக்க அடுத்தபடி மா அப்படின்னாக்க நம்ம சமஸ்கிருத எழுத்துக்கள் இருக்கு பாருங்க, எஞ்சனங்கள், அது மெய் எழுத்துக்கள் இருக்கு பாருங்க. க க க கல ஆரம்பிச்சு ப ப ப ப ம வரிசை 25வது எழுத்து. க ச ட த ப ஒன்னொன்னு 5 5 ஆக மொத்தம் 5 25வது எழுத்து. 25வது எழுத்து அப்படிங்கிறது மூலப்பிரகிருதியுடைய விகாரங்கள் 24 போச்சுனாக்க 25வது இருக்கக்கூடிய மன ஞானே. அந்த மங்கிற ஒரே ஓர் எழுத்து ஒரு மொழி. மனங்கிறதுக்கு ஞானம்னு அர்த்தம் உண்டு, மனங்கிறதுக்கு அறிதல்னு ஒரு வினைச்சொல்லம் உண்டு, அது வினைச்சொல்லம் உபயோகப்படும். ஆக இந்த அ அப்படிங்கிற பகவானுக்கு ம அப்படிங்கிற ஞானமான இந்த அறியவும் எப்படி அறியணும்? ஊ அவனுக்கே, ராமனுக்கு சொல்றது ஊங்கிறது அதுதான். ஆக பகவானுக்கே இந்த ஆத்மா அடிமைப்பட்டவன். இதனுடைய விளக்கம் தான் ஓமுடைய முழு விளக்கம் தான் எல்லா வேதங்களுமே. அதுல சிறப்பாக உத்கீதம். உத்கீதம் என்னன்னாக்க அது ஸ்வரத்தோட இருக்கு, கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. அதனால உத்கீதத்தை சொல்றச்சே என்ன பண்றேன்னாக்க ஓம்ங்கிற எழுத்தை நினைச்சுட்டே சொல்லு. நம்ம ஒரு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றோம், பண்றச்சே இந்த பெருமாளுடைய லீலைகள், அந்த பெருமாளுடைய இதெல்லாம் சிறப்பு பண்ணிட்டேன்னாக்க அது எவ்வளவு நல்லா இருக்கும், அந்த அர்ச்சனை ரொம்ப பலனுள்ளதா இருக்கும். அந்த மாதிரி தான் அதைத்தான் சொல்றது. ஓமித் உத்கீதம் உபாசித, உத்கீதத்தை ஓம் என்ற நிலத்தை உபாசிக்கவும் சொல்றது. ஓம்ங்கிறது எல்லா வேதங்களுக்கும் பொதுவானது. அது மட்டும் இல்லாம எல்லா வேத ஆரம்பத்திலையும் சரி முடிவிலையும் சரி அது சொல்ல வேண்டியது, சொல்லி முடிக்க வேண்டியது. ஆகவே அதுதான் இதுக்கு விளக்கம் சொல்ற வேதமே சொல்றது. ஆதோ வேதாஸ்வர புரோக்தா வேதாந்தேத பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகதலீனஸ்ய ச பரச மகேஸ்வர. ஆதோ வேதாஸ்வர புரோக்தா, வேதாஸ்வரங்களுக்கு முதல்ல, வேதங்களுடைய சுரங்களுக்கு முதல்ல சொல்லக்கூடிய அந்த எழுத்திற்கு அந்த அக்ஷரம் இருக்கே, அந்த அக்ஷரமானது வேதாந்தத்தில் உபனிஷதங்களில் பிரதிஷ்டிதாக நிலைநின்று நிற்கிறது. அவன் தஸ்ய பிரகிருதியினஸ்ய சப்பர சமகேஸ்வரா, அவன் தான் பிரகிருதியை உண்டாக்குறதுக்கும் அழிக்கிறதுக்கும் இருக்கக்கூடியவன், அவன்தான் மகேஸ்வரன் அப்படின்னு ஆரம்பிச்சு சகசிரசீருஷன் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்பவம்னு ஆரம்பிக்கிறது. ஆக இந்த பிரகிருதிலீனத்துக்கு காரணமாக விஸ்வதும்பாக நாராயணன், அதுல நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரகான்னு வருது. ஆக இவனே ஓமன் எழுத்தாலே சொல்லப்படக்கூடியவன். அது மட்டும் இல்லாம இந்த தேவதைகளுக்கெல்லாம் மூல மந்திரங்கள் உண்டு இல்லையா, அஷ்டாட்சரம், பஞ்சாட்சரம், ஷடாட்சரம் எல்லாம் இருக்கு இல்லையா, துவாதசாட்சரம் இருக்கு இல்லையா. இதுல எடுத்துட்டீங்கன்னாக்க விஷ்ணு காயத்ரியில ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத், இதுல பேர் வந்துடுத்து. ஆனா விஷ்ணு மூலமந்திரம்னாக்க ஓம் நமோ நாராயணாய, அதே மாதிரி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் விஷ்ணவே நமஹா. இந்த ஓம்ங்கிறது இந்த மூணுலையும் சேர்ந்து வருது. இது வேதத்தாலே இப்போ அசட்டேன் பண்ணப்பட்டிருக்கு, மகோபனிஷத்து இருக்கு. அதுல சொல்றது ஓமித் ஏகாட்சரம் நமதி தே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி வேதத்வை நாராயணம் அஷ்டாட்சரம் பதவத்வையம். இந்த 8 எழுத்துக்களும் என்னென்ன ஒரு ஆடிட்டிங் பண்ணி சொல்றது. ஓம் ஒரு அக்ஷரம், நமங்கிறது 2 அக்ஷரம், நாராயணாயங்கிறது 5 அக்ஷரம், எல்லாம் சேர்ந்து 8 அக்ஷரம். ஆக இந்த ஓம் சேர்ந்த
ஒரே மூலமந்திரம் உள்ளது, நாராயணனும் வாசுதேவனும் விஷ்ணுவும் தான். மற்ற தெய்வங்களுக்கு இருக்கு, அவளுக்கு மூலமந்திரம் இருக்கு, நம சிவாய இருக்கு, ஓம் கிடையாது. அதை விட்டுதான் ந ம சி வ ய. அதே மாதிரி சரவண பவ ச ர வ ந ப வ, இந்த மாதிரி மற்ற தெய்வங்கள் அதெல்லாம் இருக்கே தவிர்த்து ஓம்ங்கிறது கடமாயிட்டா தான் வருமே தவிர்த்து வராது. அதுலேயே அவளுடைய மூல மந்திரத்திலேயே ஓம்ங்கிறது எம்படாயிருக்கூடியது. இதுக்கு தான் இது வேதத்தாலே அசர்டைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆகவே இந்த ஓம்ங்கிறது எல்லா வேதத்துக்கும் ஆரம்பமானது. எப்படி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றை உலகம் சொல்றோமோ, ஓம்ங்கிறது வேத சொற்களுக்கு எல்லாத்துக்கும் முதல் எழுத்தா இருக்கிறதுனால அந்த ஓம்ங்கிற எழுத்து நாராயணனை காட்டுறதுனால நாராயணன் தான் முதல் நம்மளுடைய நம்ம வந்து we draw the analogy. புரியுதா? புரியுதாமா? புரியுது சுவாமி. அதுக்கு அடுத்தது இப்போ நீங்க இது சாதாரணமா பார்த்துக்கலாம். இந்த கோவில் கும்பாபிஷேகம்லாம் பண்றாள் இல்லையா, அப்படின்னாக்க முதல்ல அங்குரார்ப்பணமாகும். மறுநாள்லேருந்து யாகசாலை திறந்துவா. தொடங்கினாக்க காலம்பர ஒரு வேலை, காலம்பர ஒரு 8:30 மணி 9 மணி வாக்கில் ஆரம்பிப்பா. ஆரம்பிச்சாலும் ஒரு 2-1 மணி நேரம் ஒரு இது நடக்கும். இது நடந்துடும், அதாவது பூர்ணாகுதி நடந்துடும். 12:30 மணி 1 மணிக்கு நடக்கும். நடந்தப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. திருப்பி சாயங்காலம் 4:30 மணி 5 மணிக்கு ஆரம்பிச்சு 7:30 மணி வாக்கில் முடியும். இப்போ இந்த சொல்ற நேரத்தில் கொஞ்சம் கேப் டைம் ஒன்று இருக்கும். அது தவிர்த்து சில மந்திரங்கள் சொல்றச்சே, இந்த மந்திரங்களுக்கு முன்னையும் பின்னையுமா சில கதைகள்லாம் வரும். நம்ம பார்த்தோம் இல்லையா, தத்துவமசி ஸ்வேதகேதுவுக்கு முன்னால் என்ன பண்ணா, உத்தாலக ஆருணியுடைய பிள்ளை உத்தாலகருக்கு ஸ்வேதகேது ஒரு பிள்ளை இருந்தான். அவன் வந்து பள்ளிக்கூடம் போகாமல் இருந்தான். அப்போ வந்து அவர் சொன்னார், நீ நம்ம ஊரில் படிக்காத யாரும் கிடையாது, நீ போய் படிக்கிட்டு ஆரம்பிச்ச. அதுக்கப்புறம் வேலை வருது. அப்போதான் அவர் கூட்டின்னு போய் காண்கிறார். ஏஷோ அந்தராதித்யேகன் புருஷோ திருஷ்யதே இரண்யகேசக இரண்யஸ்மஸ்ரோ ஆப்ரணகாத் சுவர்ணமய தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமே மக்ஷினின்னு பார்த்தோம் இல்லையா நம்ம. அப்போ நோக்கம் என்ன, இந்த இதில் கூடிய சூரிய மண்டலத்துடைய புருஷன் இப்படிப்பட்டவன், தத்துவமசி ஸ்வேதகேதுன்னு முடிக்கிறார். ஆனால் முன்னால் ஒரு கதை வருதே, ஸ்வேதகேது போய் படிச்சுட்டு வர சொன்னார். அவன் படிச்சுட்டு வந்து சப்தோஷி அவன் மரம் மாதிரி நின்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டார் அப்படின்னு முடியாது. இதெல்லாத்தையும் சேர்த்து படிக்கணும். தேவை என்னன்னாக்க அதெல்லாத்தையும் அது ஒன்றும். இன்னொன்று என்னன்னாக்க இந்த கேப் இருக்கு பாருங்க, ஒரு தரம் பூர்ணாதி பண்ணிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்த யாக ஆரம்பிக்கிறதுனால நடுவில் கேப்பில் இவாளுக்கு பொழுது போகணும், நல்ல பேச்சா போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ வந்து சில புராண கதைகளை சொல்ல பார்க்க போனாக்க மெஜாரிட்டி அந்த புராணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் பூரா எங்கன்னா ஐமிசாரண்யத்தில் தீர்க்கசத்திரம்னு ஒரு யாகம் பண்ணிட்டு இருந்தா. அதில் அவர்கள்லாம் அந்த யாகம் நடுவில் இருக்கிற நேரத்தில் இந்த சௌனகரை போய் அவளை வந்து சொல்ல சொன்னார். அவர் சொல்ல ஆரம்பித்த புராணங்கள் இப்படிதான் வரும். அதாவது இடைவெளியில் நம்ம சிந்தனை வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து ஒரு இந்த புராண கதைகள் மனு வம்சம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. இதுக்கு பாரிப்பளவம் பேரு. இப்போ இதே மாதிரி உபாசனத்துல பாரிப்பளவம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்கிறேன். இதுக்கு நம்ம ஒரு முந்தின கதைக்கு போகணும். ஞாபகம் இருக்கா? ஜனங்களுடைய சபை பெரிய யுத்தங்களாக கூடியிருந்தா அவள் யார் ரொம்ப சிறந்தவன் பார்க்கணும்னு யோசனை. ஆனால் எப்படி கேட்கறது? அதுக்காக 1000 பசுக்களை கொண்டு வந்தார். ஒவ்வொரு பசுவோட கொம்பரையும் 10 பொற்காசுகளை கட்டி வச்சார். கட்டி வச்சுட்டு உங்களில் யார் சிறந்தவரோ அந்த பசுக்களை ஓட்டின்னு போக விட்டார். முதல்ல யாரும் முன் வரல. கடைசியில் யஜ்ஞ வாழ்க்கை என்ன பண்ணினார், பசுக்களை ஓட்டின்னு போன சிஷியனை பார்த்து ஓட்டின்னு போனார். எல்லாரும் அப்ஜெக்ட் பண்ணான், எப்படி நீ தான் பெருசு. அப்போ எல்லாரும் அவர் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டே இருந்தார். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி வின் பண்ணினார். அந்த கேள்வி கேட்டவர்கள அவருடைய மனைவி மைத்திரி கார்கின்னு 2 பேரும் உண்டு. மைத்திரியும் கேட்டான். ரைட், வின் பண்ணியாச்சு, நிறைய செல்வம் சேர்ந்துட்டு அவருக்கு. அவர் என்ன பண்ணினார்னாக்க இந்த உலக வாழ்வை விட்டுட்டு காட்டில் போய் தபஸ் பண்ணி ஒன்று அபிப்பிராயப்பட்டார். அப்போ அதனுடைய செல்வத்தை பூரா 2 பேருக்கும் மைத்திரேயிக்கும் கார்கிக்கும் பிரித்து கொடுத்தார்.
கார்கியை வாங்கிட்டு பேசாமல் இருந்துட்டார். மைத்திரை என்ன பண்ணான்னாக்க, நீங்க இதை கொடுத்துட்டு எங்க போறேன்னு, நான் வந்து ஆத்மாவை அறிய போறேன்னா, இந்த செல்வத்தினால ஆத்மா அறிய முடியுமா அப்படின்னு கேட்டேன். முடியாது. அப்பதான் சொல்றேன், ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா. ஆத்மா மனசாலே காணப்பட வேண்டும், சிந்திக்கப்பட வேண்டும், நினைக்கப்பட வேண்டும், மனதிருத்தப்பட வேண்டும். அப்போ அவர் சொல்றாருனாக்க, இந்த ஆத்மாவானது இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படிங்கிறச்சு. இதுக்கு முன்னால் இந்த கதை வருது இல்லையா, அவர் செல்வத்தை கொடுத்தாருன்னா, இப்போ இந்த ஆத்மாவை தியானம் பண்றச்சு, நான் ஆத்மா தியானம் பண்றேன், அந்த விதியை பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கதையை நான் ஞாபகம் வச்சுக்கணுமா, தேவையா அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எது வந்து பிரம்மத்தோட தொடர்புடையதா இது இருக்கோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுன்னு உபாசனம் பண்ணணும். பிரம்மத்து தொடர்பில்லாத கதைகள் வந்து அது கதைகளும் தேவையில்லை, அதை பற்றி அது நினைக்கணும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதுதான் அது பாரிப்புலவர்த்தாதிகரணம். வேள்விகள் காலை மாலை 2 வேளைகளில் நடத்தப்படும். இடைப்பட்ட காலத்தில் மனு முதல்வரை பற்றிய கதைகள் புராணங்கள் சொல்லப்படும். உபனிஷத் வாக்கியங்களில் பிரம்மத்தை பற்றிய வாக்கியங்கள் இடையே வரும் கதைகளை அவ்வாறு கொள்ளப்பட வேண்டுமா, வரிச அதையும் உண்மை சொல்லணுமா, எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்கிறார். ஸ்வேதகேது உத்தாலகரின் மகன், ஆருணியினுடைய பேரன் அப்படின்னு வருது பாருங்க. இந்த தேவையா, யாருடைய பிள்ளையா இருந்தானே, யாருடைய பேரனா இருந்தானே, நமக்கு அவளுக்கு என்ன நடந்தது, பிரம்மத்தை பத்தின புத்தில அவளுக்குள்ள என்ன கான்செப்ட் நடந்தது, அது இந்த பொறுமை நமக்கு அப்படின்னு சொல்றாரு. மாறாக பிரதாரண்யத்தில் யஜ்ஞவாக்கிய மனைவி மைத்திரையிடம் கணவன் மனைவிக்கிடையில் ஏற்பட்ட அன்பு பரமாத்மாவாலேயே தூண்டப்படுகிறது. அவர் கேட்கிறாங்க, இந்த வந்து இதான் புரிஞ்சுட்டு போற இடம் அப்படின்னாக்க, ஆத்மா, அந்த ஆத்மாங்கிறது என்ன அப்படின்னா, ஆத்மானாக்க என்னத்தான் புருஷனும் பொண்டாட்டிமா இருந்தாலும் கூட அவளுக்குள்ள பரஸ்பர அன்பு இருக்கிறதுனாலனாக்க பரமாத்மாவாலே தூண்டப்படுகிறது. அதனால அது அன்பு இருக்கு. இல்லைன்னா அது அந்த பரமாத்மாங்கிறது யாரு, அதுதான் பார்க்க போறேன் நான் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்யா மைத்ரேயி ஆத்மனி கல்வாரே திருஷ்டே ஸ்ருதே அதே தேவதே விஜாதம் இதகும் சர்வம் விதித்தம். அதனால ஏன்னா பரமாத்மாவை அறிவதே இங்கே எல்லாவற்றையும் அறிவதாக ஆகும். ஆகவே நான் அதை அறிவதற்காக போகிறேன் அப்படின்னு சொல்றான். ஆகவே இந்த கதையில இந்த அவளுக்குள்ள நேர்ந்த அந்த கதையை சொல்லிக்கணுமா, இல்லை ஆத்மாவை பற்றி போனோம்னு சொல்றாரு இல்லையா, அதனால இது நடக்குது இல்லையா. மைத்ரேயி கணவனுக்கு மனைவிக்குள்ள பரஸ்பர அன்பானது பரமாத்மாவாலே தூண்டப்படுகிறது. அந்த பரமாத்மா அறியத்தக்கவன் சொல்றான், இதை எடுத்துக்கணும். ஆனா ஸ்வேதகேது உத்தாரகாரனுடைய பிள்ளை அப்படின்னா அது தேவையில்லை. ஆகவே எதை ஏத்துக்கலாம், எதை ஏத்துக்க வேண்டாம், உபாசனம் பண்றதுக்கு எது மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற சொல்றச்ச. இப்ப என்ன சொல்றாருனாக்க, எது வந்து பரமாத்மாவோட நேர தொடரப்பட்டிருக்கோ அதை மட்டும் எடுத்துலா போதும், இல்லாத மற்றதை வந்து எடுத்துக்கணுங்கிற தேவையில்லை அப்படிங்கிறது எம்பெருமானவருடைய கருத்து. டவுட்ஸ் ஏதாவது உண்டா? சுவாமி, இந்த கதை சொல்றதுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த யாகம் நடக்கும்போது, ஆமா, அது வந்து அங்கு இது பார்க்கக்கூடியவங்களுக்காக சொல்லப்படுற கதையா இல்ல யாகத்திலேயே அந்த கதையை சொல்லணும்னு சொல்றாங்களா? யாகத்துக்கு இடைவெளி யாக ஹோமம் பண்றது 2 நிமிஷம் பண்ண முடியாது இல்லையா. காலையில 8:30 மணி 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 10 12 மணி 12:30 மணி முடிச்சிடுவாங்க. முடிச்சாச்சுன்னா சாப்பிட்டு வந்துடுவாங்க. சாப்பிட்டு வந்து திருப்பி சாயந்தரம் 4 மணிக்கு 4:30 மணிக்கு ஆரம்பிக்கும். அது நடுவில் அவளுக்கு வந்து தொய்வு இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த கதைகளை சொல்லணும். அதை மற்ற பேர் கேட்கலாம், அது ஒரு பகுதி. இது வந்து பாரிப்புலவங்கிறது யாகத்துல யாரெல்லாம் இதா ஹோமம் பண்றாங்களோ அவளுக்காக சொல்லப்படக்கூடியது. இதை மற்ற பேர் தானா கேட்கலாம். அதுல பகவானை பத்தின தொடர்புடைய கதைகள் தான் சொல்லணும்னு இருக்கு. அதான் சொல்றேன். இப்போ இது கதை தானே. ஆருணி முக்தாலகாருடைய பிள்ளை அவன் பள்ளிக்கூட போகாம இருந்தா அவனை போக சொல்லி சொன்னார். இது தேவையானாக்க இது மாதிரி தேவையில்லை, இது வித்தியோடு சேர்ந்தது. தத்துவமசின்னு சொல்றேன், ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதுன்னு சொல்றேன் இல்லையா. அப்போ அதையும் இந்த பாரிப்புலவ மாதிரி கொள்ளணுமா அப்படின்னாக்க தேவையில்லை. எது பரமாத்மாவோட டைரக்டா தொடர்புபடுத்துறதோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறோம். புரியுதா வெற்றி?
புரியுது சுவாமி. நம்ம இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் வாசிக்கும் போது கூட நாம முன்னாடி வர்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறோம் இல்லையா? யார் யார் கேள்வி கேட்டாங்க, பீஷ்மரோட டிஸ்கஷன், இதெல்லாமே நம்ம அதுலயே பாராயணத்துல சேர்த்து சொல்றோம். ஆமா ஆமா நாமாக்களை ஓதுனா மட்டும் போதும், அது போல சொல்றாங்க இவங்க. ஆமா. அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு கான்டெக்ட் சொல்றார். விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஏன் வந்தது? யுதிஷ்டர் போய் கேட்கிறார். யுதிஷ்டர் உவாச்ச கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் ஸ்வந்த கங்கம் அர்ச்சந்தः பிராப்திர் மானவா சுகம் கோதர்ம சகோதர்மாணம் பவத பரமோமுதः கிம் ஜபன் முச்சிதே ஜந்து ஜென்ம சம்சார பந்தனாத். அவருடைய கேள்வி எல்லாம் கேட்டதுக்கும் கடைசியில் கேட்கிறாரு. கிமேகம் தெய்வதம் லோகே, எந்த ஏகம் ஒரே எந்த தெய்வம் அது தெய்வம் லோகே கிம்வாப் ஏகம் பராயணம், எந்த ஒருவன் மட்டும் நாம் பாராயணம் பண்ண வேண்டும், எவன் ஒருவன் நாம் துதிக்க வேண்டும். ஏகம் பராயணம் ஸ்துவந்த கம் அச்சந்த கம் ஸ்வந்த கங்கம் அச்சந்த பிராப்தி மானவாசுவம். மனிதர்களுக்கு நல்லதை தரக்கூடிய தேவதை யாரு? யாரை யாரை துதிக்கணும், யாரை அர்ச்சிக்கணும்? சொந்த கங்கம் அச்சந்த பிராப்தி மானவாசுவம். கோதர்ம சர்வதர்மானம், எந்த ஒரு வழியானது சர்வதர்மானம் எல்லா வழிகளை விட சிறந்தது. சர்வதர்ம சர்வதர்மானம் பரமோமதா, உம்முடைய மனசு உம்முடைய கருத்துப்படி எது சிறந்தது? கோதர்ம சர்வதர்மானம் பரத பரமோமதா. ஜபன் முச்சியதே ஜந்து, எந்த ஜென்மானது முக்கியத்தை முக்தி கொடுக்கிறது அதற்கு ஜந்துகளுக்கு பிராணிகளுக்கு ஜன்ம சம்சார பந்தனாது, இந்த உலகியல் இருந்து முக்தி கொடுக்கக்கூடிய ஜபம் எது? இதான் இவருடைய யுதிஷ்டருடைய கேள்வி. அதுக்கு பீஷ்மருடைய பதில் இருக்கு பாருங்க, அதுதான் சொல்றாரு அவர். அது சொல்றதுதான் பீஷ்மோவாச்ச கிமேகம் பீஷ்மோவாச்ச ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தம் ஆரம்பிச்சு சொல்றாரு. சொல்றச்சே இவர் தான் நான் நினைக்கிறேன். அவருடைய சிறப்புகளை பத்தி நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்ச மட்டும். அதாவது சொல்றோம் இல்லையா, காலத்துக்கும் அவருடைய சக்திக்கும் அளவுபட்டு சொல்றேன்னு ஒரு 1000 நாமத்துக்கு வரைக்கும் சொல்றாரு. சொல்றச்சே என்ன பண்றாருனாக்க, பகவானை பத்தி சொல்றோம், சும்மா சொல்ல வேண்டாம். அதுக்காக அவரை பத்தி ஒரு துதி பண்ணிட்டு சொல்றாரு. மனசுல நம்ம பாட ஆரம்பிச்சு அது துதி பண்ணி சொல்றோம் இல்லையா, நம்ம வேத ஆரம்பிச்சு சொல்றான். சகனா வவது சகனோ புரக்து சகபேரியம் கரவாகைன்னு ஸ்தோத்திரம் வருது. அந்த மாதிரி அது முதல்ல ஒரு துதி. இந்த இதுல இருந்து நம்ம முன்னால அஸ்ய ஸ்ரீ விஷ்ணு அத்விய சகசநாமந்திர மகாமந்திரம் அதுல இருந்து ஆரம்பிச்சு வர கொடுத்துருக்காருங்க. அது ஒரு துதி. அவளுக்கு சொல்லி என்ன இந்த எந்த கான்டெக்ட்ல இது வந்தது ஏன்னாக்க, முக்கியமானது என்ன மந்திரம்? விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோல இருந்து வரமாலிகதி சார்கி முடிய இருக்கக்கூடிய இந்த 100 சுலகம் இருக்கே, அதுதான் மந்திரம். ஆனா அதுக்கு முன்னால வருதுக்கு பாருங்க, இதெல்லாம் அர்த்தவாகம். நம்ம என்ன சொல்றோம்னாக்க, நம்ம இதை சேர்த்து சொல்றது வழக்கமா இருக்கிறது எதனாலனாக்க, நமக்கு இதுல ஒரு பிடிப்பு ஏற்படணுங்கிறதுக்காக. திடீர்னு ஆரம்பிச்சு ராமகிருஷ்ணா கோவிந்தா சொல்லணும்னாக்க, நான் எதுக்காக ராமகிருஷ்ணா சொல்லணும் அப்படின்னாக்க, பாப்பா இது இந்த காலத்துல சொல்லணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆக சொல்லணும். இதுக்கப்புறம் வருது பாருங்க பலஸ்ருதி. பின்னால இந்த பலஸ்ருதி சில பேர் சொல்லுவா, சில பேர் சொல்றது இல்லை. வைஷ்ணவால பல பேர் பலஸ்ருதி சொல்றது இல்லை. முன்னானது வனமா அர்த்தாங்கமணி ரட்சோப்பிய சர்வ பிரகடனாயத்தோட முடிச்சுடுவாங்க. ஆனா சில பேர் சொல்ற வழக்கத்துல இருக்கு பின்னாடி பலஸ்ருதி சொல்றது. ஆக இதை ஒரு வேள்வியாவே பண்ணலாம். பண்ணினாக்க இஷ்டத்தை லௌகீகமான பலன் பண்ணா பின்னால் பலன் தான் லௌகீகமான பலன் சொல்றது. அந்த மாதிரி பலனை வேண்டாதவா இதோட முடிச்சுடலாம். அதனால இதை பொறுத்த மட்டும் முன்னால் இருக்கிறது இது இன்ட்ரோடக்ஷன். எதுக்காக நம்ம சொல்றோம் அது தெரிஞ்சிருந்தாக்க, நார்மலா அகண்ட பாரணம் மட்டும் என்ன பண்ணுவோம்னாக்க திருப்பி சொல்ல மாட்டேன். முதல்ல சொல்லிவிட்டு இதை மட்டும் முடிச்சு திருப்பி விஸ்வ தான் ஆரம்பிச்சுக்குவான். அப்புறம் கடைசியில முடிக்கச்சு தான் அந்த பலசுத்தி சேர்த்து சொல்லுவோம். முதல்ல ஆரம்பிக்கிச்சு முதலேருந்து ஆரம்பிச்சு சொல்லி வந்துட்டு சுக்லாம்பரத்துலேருந்து ஆரம்பிச்சு வந்துட்டு பின்னாலே விஷ்ணு திருப்பி திருப்பி சொல்லிவிட்டு கடைசியில முடிக்கச்சு அதையும் சேர்த்து பலசுத்தியை சேர்த்து சொல்லுவான். புரியுதா? புரியுது. வேற இனி அதர் டவுட்? புக்கு போலாமா? பேஜ் 340 பரிப்ளாவர்த்தாதிகரணம். பிரம்மத்தை விவரிக்கும் உபநிடதங்களில் உரைநடை பகுதிகளுக்கு காரணமாக சில வரலாறுகள் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக
நச்சிகேதனின் தந்தை தானம் அளித்தது, அவர் கட்டளைப்படி அவன் யமோலகம் சென்றது போன்றவை. இந்த நச்சிகேதன் கட்டோபனிஷத்து ரொம்ப முக்கியமான ஒரு உபனிஷத்து. இந்த உபனிஷத்துல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறார். என்னன்னாக்க, நச்சிகேதன் 7 வயசான பிள்ளை, நன்னா படிச்சவன், நன்னா தெரிஞ்சவன், விஷயம் என்ன தெரிஞ்சவன். அப்பா யாகம் பண்ணான், வஜ்ரஸ்ரவான்னு பேரு. அவர் யாகம் பண்ணினார். யாகம் பண்ணா பெருமைக்காக பசுக்களை தானம் பண்ணார். பார்த்தா அந்த பசுக்கள்லாம் இப்போ செத்து போவோம், 4 நாள் கழிச்சு செத்து போங்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே அப்பா பட்டது தப்புன்னு பட்டது. அவரை எப்படி பண்றது, பெரியவாளை எப்படி திருத்துறது அப்படின்னு விட்டு நசிகேதன் அவர்கிட்ட போனான். அவர்கிட்ட போய் என்ன யாருக்கு தானம் பண்ணினாலும் கேட்டார். முதல்ல அவன் கேட்டவன் பேசாம இருந்துட்டார். 2ஆம் தடவை கேட்டான், அப்போ பேசாம இருப்பார். 3ஆம் தடவை கேட்ட உடனே அவர் கோபம் வந்துடுத்து. நான் எவருக்கு தானம் பண்ணேன், யாகம் பண்ணவனுக்கு கோபம் வரக்கூடாது. எவருக்கு தானம் பண்ணேன், சரி அவன் போயிட்டான், எவ்வளவு நோக்கி போயிட்டான். போயிட்டா அங்க போனா யமபட்டினத்துல யாம்யம் சம்யமானம்னு பேரு, அங்க போய் சேர்ந்தான். போய் சேர்ந்தா எவன் வெளியில எங்கேயோ டூர் போயிருந்தான், வரல. 3 நாள் காத்துட்டு இருந்தான். வந்தப்புறம் பார்த்தான், இந்த ஒரு பிள்ளை வந்து உட்காந்துருக்காங்க. நீ யார் வந்து எதுக்கு வந்த நீ? ஏன்னா உனக்கு நீ டைம் முடிஞ்சு வந்தா உள்ள போயிருப்ப, நீ டைம் தான் உள்ள அட்மிட் பண்ண மாட்டேன்ட்டா. அவன் நீ யாரு, நீ எதுக்கு, அவன் விஷயத்தெல்லாம் சொன்னான். சொன்னதுக்கப்புறம் இல்லை நீ திரும்பி போயிடும், உனக்கு இதெல்லாம் தரேன். அவன் அதெல்லாம் கேட்டாங்க, இதெல்லாம் தெரிய வேண்டாம், எனக்கு என்ன தெரியணும்னாக்க, இறந்த பிறகு இந்த உயிர் என்ன இருக்கு, ஏன்னா உனக்கு தான் தெரியும், நீ தான் எடுத்துன்னு வர. அவன் எவ்வளவு சொல்லி பார்க்க நான் கேட்கல, உனக்கு வயசாகலை, இதை பற்றி எங்கே வரப்பட்ட நீ, இந்த திரிலோகாதி பற்றி தரேன், எனக்கு இத்தனை கன்னிகைகள் தரேன், அது தரேன் இது, அதெல்லாம் வேண்டாம், இதுக்கு எல்லாத்துக்கும் கடைசியில் நீ தானே வருவேன், அது வேண்டாம் எனக்கு, ஆனால் அதை சொல்லு அப்படி. அப்புறம் தான் கடவுள் ஆரம்பிக்கிறது. முத்தால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 இருக்குகள் இதிலே போய்டுறது. இப்போ இது வந்து அதுக்கான ஒரு முன்னறிப்பு, ரெஃபரன்ஸ் கான்டெக்ட், அந்த கான்டெக்ட் சொல்லக்கூடியது தானே ஒழிய அது உபனிஷத் பாகத்தில் சேர்ந்தது இல்லை. அது மாதிரி இது பாரிபிரவத்தை சேர்றது. இது சொல்லணுமா வேணுமா தேவையில்லை அப்படிங்கிறது போன்றவை. வேள்வியின் இடைவேளைகளில் மனு முதலியோரின் வரலாறுகள் சொல்லப்பட விதித்திருக்கிறது. இதற்கு பாரிபிரவம் என்று பெயர். போராட்டங்களில் காணப்படும் வரலாறுகளும் இதை போன்றதுதானா என்ற கருத்து ஆராயப்படுகிறதால் இக்கரணம் பாரிபிளவார்த்தாதிகரணம். அப்ப என்ன ஆச்சுனாக்க, இப்ப கெடோபனிஷத்துல எப்படி இருக்கு, அதே மாதிரி அங்க இதுல பார்த்தோம் பாருங்க, நம்ம சாந்தோக்கியத்துல உத்தாலகாரணி, இதெல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்லணுமா தேவையா அப்படின்னாக்க, இல்லை எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் எடுத்துக்கணும், மற்றதுல தேவையில்லை. கௌஷிதிக உபனிஷத் இந்திரனை அவனது விருப்பமாக தோழரான பிரதார்த்தன் அடைந்தார். இந்த பிரதார்த்தன வித்தியை முன்னால பார்த்தோம் நம்ம முதல் அத்தியாயத்துல, முதல் அத்தியாயத்தை முதல் பாகத்துல கடைசி அதிகரணம் பிரதார்த்தன வித்தியன்னு பார்த்தோம். அவன் வந்து அங்க போய் சேர்ந்தான். எது மனுஷனுக்கு நல்லதோ அது நீயே கொடுனாக்க மாமுபாசன்னு சொன்னான்னு பார்த்தோம் நம்ம. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வருது, அது தேவையா? அதே மாதிரி அருணியின் மகனான ஸ்வேதகேது வந்தான் என்பது போன்ற பல வாக்கியங்கள். இவற்றில் பொதுவாக ஏற்படும் ஐயம், இந்த வரலாறுகள் கதைப்பகுதி மட்டுமே ஆகின்றனவா அல்லது பிரம்ம வித்தியர்களுக்கும் பயன்படுவியா? இது பிரம்ம வித்திக்கு சேர்த்துக்கணுமா, இல்லை வெறும் கதை பகுதி தான்? சுவாமி, எனக்கு என்ன ஆசை, பலாப்பழம் சாப்பிடணும்னு ஆசை. பலாப்பழம் சாப்பிடணும்னு ஆசை, என்ன பண்ணணும், பலாப்பழத்தை முழுக்க வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் அது பெருசா இன்னும் ஆப்ரேஷன் தேட்டரில் பண்ணுற மாதிரி கையில் எண்ணெய் தடவிண்டு அதை கட் பண்ணி உள்ள இதுக்கு போகணும். சொலையா இங்கே சொலையா முளைக்கிறது பார்த்துருக்கீங்களா? இல்லையே, இப்படிதானே பண்ணி ஆகணும். ஆக எனக்கு பலாசொலை சாப்பிடணும்னு ஆசை இருந்ததுனாக்க பலாப்பழத்தை வாங்கி அது நறுக்கி தான் பண்ணி ஆகணும். அது எப்படி வருதுன்னு தெரியறதுக்காக தான் மேலுக்கு சொலையெல்லாம் அது மூடின்னு இருக்கு. இல்லைன்னாக்க இப்போ சொலையெல்லாம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி நமக்கு உண்மையான பகுதி உள்ள வரத்த மேலே இருக்கிறதான் மூடிட்டு இருக்கு. இது தேவையா? நம்ம என்ன பண்றோம், அதை தூக்கி தூர போட்டுறோம். பலாப்பழத்தை மட்டும் எடுத்து பலா சொலையை மட்டும் எடுத்துக்கணும். அது போல இங்கே அதை எதுவும் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது இங்க கொஸ்டின். ஆனா சில இடங்கள்ல இந்த மாதிரி சில வரலாறுகள் பிரம்மத்தோடு தொடர்பட்டுதான் இருக்கும். நம்ம பார்த்தோம் முத்தியா, ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நித்யாசியா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருந்ததுனாக்க அதை எடுத்துக்கணும், இல்லைன்னா அது தேவையில்லை. அதான் சொல்ல வர்றார்கள். இவற்றில் பொதுவாக ஏற்படும் மையம், வரலாறு கதை பகுதி மட்டுமே ஆகின்றனவா அல்லது பிரம்ம வித்தியர்களுக்கு பயன்படும் முடியா? இதை பற்றி நிலவும் மாற்று கருத்து. வேள்விகளில் இடைவேளைகளில் மனு முதலியோரை பற்றிய கதைகள் சொல்லப்படட்டும் என்று விதிக்கப்பட்டு
வேள்விக்கும் சிறிது தொடர்பற்ற கதை கூறப்படுவதைப் போலவே இவற்றை கொள்ளல் வேண்டும். இக்கதைகள் பிரம்ம வித்யைக்கு தொடர்புடையவே அல்ல. நான் சொன்ன இதுக்கு ஜனகர் இதை நடத்தினார், இதெல்லாத்தையும் வந்தார், இதெல்லாம் தேவையில்லை. அவ எல்லாம் கேள்வி கேட்டா பதில் சொன்னார், இது முக்கியம். ஆனா அது ஏன் கேள்வி கேட்டா அப்படின்னு தெரிஞ்சா முன்னால வேணும் நமக்கு. அதனால அது வித்யைக்கு தொடர்புலையே தவிர்த்து, ஆனா இதுல உபனிஷத்துல இருக்கு, அதை பிரம்ம வித்தியைக்கு தொடர்புதான் கொள்ள வேண்டிய தேவையில்லை. இக்களத்தின் சூத்திரங்களும் சொல்றது பாரிப்ளவார்த்தா இது சேன் விசேஷிதத்வா பாரிப்ளவங்களா எனில் அல்ல. ஏனெனில் பாரிப்ளவத்தில் மனு முதலியோர் கதைகளை கூறப்பட வேண்டும் என்று சிறப்பித்துள்ளபடியார் கதா செய்வ வாக்கிய உபபந்தாத் இங்கு மேலும் இங்கு காணப்படும் கதைகள் யாவும் தத்தம் பிரம்ம வித்தியோடன் இணைந்தே இருக்கின்றபடியாகும். எதெல்லாம் பிரம்ம வித்தியோட இணைஞ்சிருக்கோ அதை நம்ம கொள்ளணும், எது நமக்கு வேண்டாமோ அதை விட்டுவிட்டது. வேள்வியிலில் இடைவேளைகளில் வைவசத மனு என்னும் அரசன் என்று மனுக்களின் கதைகளை சிறப்பித்து அவை சொல்லப்படட்டும் என்று விதித்திருக்கிறது. ஆயினும் பிரம்ம வித்தியைகளில் இவ்வாறான விதிகள் இல்லை. இங்கு இடைவேளை என்ற வரையறையும் இல்லை. முக்கியமான பாயிண்ட்னா உபாசனத்துக்கு பார்க்க போறோம். காலம்பரிலேருந்து சாயந்தரம் மட்டும் இடைவேளை இல்லாம எப்பெல்லாம் யுவர் அகைன் உபாசனம் பண்ணிட்டே இருக்கலாம், தியானம் பண்ணிட்டே இருக்கலாம். இதுல யாகத்தில் இருக்க மாதிரி ஒரு பூர்ணாகதி ஒரு காலம் முடிஞ்சு போச்சு, அடுத்த கேப், இந்த பிரச்சனையே கிடையாது. அப்ப அப்படி இருக்குச்சு, இதுல அந்த கதைகளுக்கு வேண்டிய வாய்ப்பே இல்லையே. அதனால அது ஒத்து வராது. மேலும் மேற்கூறிய வரலாறு ஒரு தனிமனிதனின் வீரம், கொடை, காதல் முதலியவற்றை சிறப்பித்து கூறுகின்றன. ஆகிய உணர்ந்த கதைகள் பிரம்மத்தை பற்றிய உரையாடல் எழுதுள்ளன. நம்ம இது மத்தியில் பார்த்தோமே, எங்கேயாவது அவளோட ரொமான்ஸ் பத்தியோ இல்ல சோகத்தை பத்தியோ அது பத்தியோ இருக்கா? இல்லை. நோக்கம் பூரா பிரம்மத்தை அறியறதுல முயற்சி பண்ணவா என்ன, அவளுடைய வரலாறு என்ன, எதுக்காக எந்த கான்டெக்ட்ல இந்த சூத்திரமான தோன்றிட்டு அதுதான் பார்க்கணும். அது எது இருக்கோ அது மட்டும் கொள்ள வேண்டியது. பாரிப்பளவத்தில் அக்னியின் அழுகியில் வந்ததே வெள்ளி இன்னும் உலோகம், அது தானம் கொடுக்கவும் தர்பை மேல் வைக்கும் தகுதியற்றது போன செய்திகள் அழைக்கணும். சில புறாங்கள் இந்த மாதிரி இருக்கு, வெள்ளியை தானம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது. வெள்ளிங்கிறது அக்னி அழுதினால வந்தது அப்படிங்கிறது. பட் அதெல்லாம் இதுல சொல்லப்படலை, அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஏன்னா தானம் கொடுக்கறது பிரச்சனையும் இல்லை, வெள்ளியை பத்தின பிரச்சனை கிடையாது. ஏன்னா பரவாதம் போறவனுக்கு வெள்ளியா இருந்தானே, தங்கமா இருந்தானே, இரும்பா இருந்தானே, அதனால. ஆகவே பாரிப்பளவத்தில் மாறாக ஒரு பரமாத்மா எப்பொழுதும் பார்க்கத்தக்கவன் அல்லவா என்பது போன்ற ஆத்மா பரமாத்மா பற்றியே பேசப்படுகின்றன. ஆகவே உபனிடத்தில் வரும் கதைகள் வேள்வி இடையே பாரிப்பளவத்தில் படிக்க வேண்டிய கதைகள் போல்வது அல்ல என்று நிறுவப்படுகிறது. ஆகவே உபனிடத்தில் வரக்கூடிய கதைகள் இருக்க அதை பாரிப்பளவம் மாதிரி எடுத்துக்கணும் தேவையில்லை அப்படிங்கிற. புரியுதா? டவுட்ஸ்? புரியுது சுவாமி. புரியுது சுவாமி. மேல போலாமா? சுவாமி. அடுத்தது போலாமா? அதான் இல்ல போர் அடிச்சுட்டு நான் பாக்குறேன். இல்ல அந்த கதைகள் அதிகமா அந்த கதைகள் பிரம்மத்தை பத்தி இதுவாதான் அந்த கதை இருக்கு. நம்ம அது உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத விட ஆனா அந்த கதை தான் நமக்கு ஞாபகம் இருக்கு உண்மையா பாத்தீங்கன்னா. கடோபநிஷத்துனாலே நமக்கு ஞாபகம் இருக்கிறது நச்சிகேதஸ் கேள்வி கேட்டான் இவர்கிட்ட, இதாவது யமனத்தை கேள்வி கேட்டான். அது என்ன கேட்டான், அதுக்கு என்ன பதில் வந்தது, அதெல்லாம் விட இதுதான் அட்லீஸ்ட் ஒரு ஞாபகத்துல வருது. அதே மாதிரி உத்தாலகாருணி கிட்ட அவ அப்பா வந்தா அது தத்துவமசின்னு சொன்னார். நீ எல்லாம் வேதத்தெல்லாம் படிச்சுட்டு எல்லாம் வந்திருக்கியே, நீ என்ன இது என்ன தெரிஞ்சது எல்லாத்துக்கும் இதானவன் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னா, அவன் என்னன்னு தெரியல அப்படின்னோன்னா அவங்க அப்பா சொல்ல ஆரம்பிச்சாருங்கிறது அதை விட அந்த கதை தான் ஆனா மனசுல நிக்கிறதுங்கிறது தான் உண்மை. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னாக்க, நமக்கு வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன இன்சிடென்ட்ஸுக்கும் கூட வெரி வெரி பிக் பேக்ரவுண்ட் நமக்கு தெரியறதில்ல, முன்ன பின்ன நம்ம சேர்த்து பார்க்கறது இல்லை. இப்போ ஒரு பட்டுப்படம் ஆர்டர் பண்ணி பண்றான்னு வச்சுக்கோ, அதில் ஏதோ ஒரு கலர், அது ஒரு சிவப்பு கலர்ல பச்சை கலர்ல நூல் உண்டையும் பாவம் போயிட்டு இருக்கு. அதோட ஜரிகைனால ஒரு டிசைன் போட்டிருக்காங்க, தனியா ஜரிகை இருக்கும். இந்த ஜரிகை நூல் அங்கங்கே போயிட்டு வரைச்ச அது ஒரு கண்டினியூட்டினால
அது ஒரு ஹம்சம் போல, ஒரு யானை போல, இல்லை ஒரு தேவதை போல தோணும். உண்டா இல்லையா? அது இங்க இந்த தேவதையா வச்சிருக்க இல்லை, அப்படி சொன்னா பிரிண்ட் நெய்யறது. அது நெய்யரிச்ச இந்த நூல்கள் இந்த மாதிரி சேர்த்துதானாக்க இந்த உருவத்தை கொடுக்கும். அதுதான் அவனோட இந்த அந்த நெசவுகாரன் அவனுடைய டெக்ஸ்டரிட்டி. அது மாதிரி நம்ம வாழ்ல ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ஏதோ எத்தனையோ சப் இன்சிடென்ட்ஸ் சேர்த்து அது வருது. இது நன்னா விளக்கணும்னாக்க மகாபாரதத்துல ஆதிபர்வத்தை முழுக்க படிச்சு பாருங்க. அதுல முழுக்க 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 தான் ஆறுது. ஏன் துரியோதனை கஷ்டப்படணும், ஏன் துரியோதனை மாதிரி பண்ணணும், பாண்டவா ஏன் கஷ்டப்படணும், அது மட்டும் இல்லாம முன்னால ஏன் இது வந்து சர்ப்பயாகம் பண்ணணும், அது ஏன் நிக்கணும், இது எல்லாம் அதுலதான் வருது. ஆக இந்த மாதிரி இருந்ததுனாக்க இப்ப நமக்கு நான் சிம்பிளா சொன்னேன்னு வச்சுக்கோ, இல்லை நம்முடைய ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் இட் இஸ் ப்ரீ டிஸ்டைன்ட், இட் ஹேப்பன்ஸ் ட்ரூ டு சோ மெனி திங்ஸ் அப்படின்னாக்க யாரும் ஒத்துக்கணும். இந்த மாதிரி சொன்னா தான் ஒத்துக்குவா. அதுக்காக சில கதைகள் வருது. நச்சிகேதஸ் கதையை சொல்லுங்க. புட்டோபுரியத்துல நமக்கு யாருக்காவது யமன் என்ன கேட்டான், நச்சிகேதஸ் என்ன சொன்ன, நச்சிகேதஸ் என்ன கேட்டா யமன் என்ன சொன்னாங்கன்னு நமக்கு நிக்கல. ஆனா நச்சிகேதஸ் அங்க போனாங்க எல்லாரும் ஞாபகம் இருக்கு. இப்படி சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா இது ஒரு சுகர் கோட்டட் பில்ஸ் மாதிரி. அது கேட்டாங்க யாருக்காவது இன்ட்ரெஸ்ட், என்ன கேட்ட நச்சிகேதஸ் என்ன கேட்டான், யமன் என்ன சொன்னான், அப்ப கடவுள் படிக்கும். அதுக்காக தான் இது வச்சிருக்கு. நம்ம இதோட நிறுத்திட்டு விடுறோம், அது மேல போறது இல்லை. அதனாலதான் இந்த பிரச்சனை. அதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. என்ன கேட்டிருப்பான், எஸ், அதுவும் சின்ன பையன் போனான் அப்படின்னு இருக்கு, இப்போ அவன் என்னதான் கேட்டிருப்பான். பாரதமும் இருக்கட்டும் இல்ல ராமாயணமும் இருக்கட்டும், வெறும் கதை பகுதி மட்டும் இல்லை, அதுல இருக்கிறது கூட எவ்வளவு நீதிகள் இருக்கு, எவ்வளவு இன்ஸ்ட்ரக்டிவா இருக்கு. நமக்கு கதை என்ன தெரிகிறது எல்லாம் இருக்கும். ஆனா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம நார்மலா ஜாஸ்தி கவலைப்பட்டுகளை விட்டுடுறோம் நம்ம. அதுதான் பிரச்சனை. அதுக்காக தான் என்ன விட்டோம்னாக்க, நம்ம எஸ்பெஷலி வைஷ்ணவிசத்துல பார்த்தேன்னாக்க நம்ம முன்னோர்கள் எஸ்பெஷலி பெரியவாச்சாம் பிள்ளை போன்றவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அதுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி சாரமான பாயிண்ட் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ராமாயண தனிசுலோகின்னு இருக்கு. தனிசுலோகி பார்த்தீங்கன்னாக்க ராமாயண கதைக்கு எந்த வகையில் கதை முன்னேற்றத்துக்கு இது உதவவே இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரையும் கேரக்டரைஸ் பண்றது இப்படி இப்படி இப்படின்ட்டு, ராமனுடைய கேரக்டர் என்ன, சீதையுடைய கேரக்டர் என்ன. அது மட்டும் இல்லாம எதுக்காக ராமாயணம் வந்தது, சரணாகதி. எத்தனையோ நாள் கழிச்சு விபீஷணன் ராமன் காலில் விழப்போறாங்கிறதுக்காக ராமன் இன்னைக்கே இங்கேருந்து அயோத்தியா பண்ணிட்டு கால்நடையா அவன் தேக்கி போயிட்டான். அவன் வந்து லங்கையை தாண்டி இங்க இந்த திருக்குறளை கரைக்கு. ஆனா இவன் என்ன பண்ணுது, அயோத்தியா வந்து இவ்வளவு தூரம் போயிருக்கான், கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் போயிருக்கான். அந்த மாதிரி நம்ம அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா அவன் நம்ம நோக்கி 10 அடி எடுத்து வைக்கிறான். இதுதான் அவனுடைய கரெக்ட்ஸ். யாரோ ஒத்துக்குவாளோ, அது கதையில அப்படி சொல்றேன். ஆழ்வார்களோட ஆழ்ந்த பக்தி இந்த இதெல்லாம் இப்ப நாங்க வந்து பெரிய திருமடல் படிச்சுட்டு இருக்கோம். அதுல பார்த்தேன்னா நீங்க வந்து அறம் பொருள் வீடு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. எதுவுமே தேவையில்லைன்னு. அப்புறம் இன்னொரு ஆழ்வார் சொல்றாரு, உன்னை பார்த்துட்டு இருந்தாலே போதும், உன்னை நினைச்சிட்டு இருந்தா போறோம் அப்படிங்கிறார். ஒரு ஆழ்வார் வெறும் படிக்கட்டா இருந்தா போறோங்கிறார். இந்த மாதிரி எல்லா ஆழ்வார்களும் எழுதியிருக்கும் போது நம்ம ராமானுஜர் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டமான ஸ்ரீபாஷ்யத்தை எழுதணும்? ஈஸியான இதெல்லாம் இருந்து ஏற்கனவே அவெல்லாம் சொல்லிட்டாளே, சரி அப்படின்னு தோணுது எனக்கு. என்ன பிரச்சனைனாக்க, இவெல்லாம் ஆழ்வார்கள்லாம் அவளுடைய அனுபவத்தை சொல்லிட்டா. நான் சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு அமுதூர் வெண்ணாவிற்குன்னு மதுரை வழியா சொல்லிட்டார். நானும் சொல்றேன், குருகூர் சொடகோன்னு சொல்றேன். எனக்கு இனிக்க மாட்டேங்கிறத ஏன், ஏன்னா உன் மனசு பண்படலை. அதனால அதை வந்து அந்த பண்பட வைக்கிறது. அது மட்டும் இல்லாம இதுதான் உண்மையிலே இன்பம். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஒருத்தன் லைஃப்ல என்ன பெருசு, அவன் வந்து நிறைய பெரிய அச்சீவ் பண்ற லைஃப்ல ஒரு ஹையஸ்ட் போஸ்டுக்கு போறது, சுந்தர் பிச்சை மாதிரி போறது, இல்ல ஏதாவது பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா மாதிரி போறது, இந்த மாதிரி போகுது. இந்த மாதிரி தான் பெருசு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் அழியக்கூடியதுதான். அழியாத ஒன்றை பாரு, அது எப்படி இருக்கும், அதுக்கு போறது நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆக இது மற்றதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து லௌகீகமான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உபயோகப்படுமே தவிர்த்து அது நம்ம கண்ணுக்கு நல்ல பெருசா படுறது. ஆனா உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்ப சில விஷயம் பாத்தீங்கன்னாக்க பிளாஸ்டிக் வந்து ஒரிஜினலோட ரொம்ப நல்லா தெரியுது நமக்கு. அப்புறம் தான் அது ஒர்த்லெஸ் அப்படின்னு தெரியுது. அது மாதிரி எப்பவுமே நம்ம நல்ல பொருள் இருக்கு பாருங்க, நல்ல பொருள் எல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக நமக்கு புரியாது. ஆனா
அது இல்லாதது இப்போ பார்க்கறதுக்கு பகட்டா இருக்கிறதுனால தெரியுது. அதை மீறி இதுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நமக்கு இது எல்லாத்தையும் திருப்பி திருப்பி சொல்லி வச்சிருப்பாங்க. மகாபாரதத்துல எது எது ஜஸ்ட் மகாபாரதத்துல ரசமான போதி எது என்ன பகவத்கீதையும் சகசநாம அத்தியாயம் தான். சாந்தி பருவத்துல வரிசை வச்சு சொல்றாரு அவர். யார் இது அனுசாசன பருவத்துல என்னென்ன யார் என்ன தர்மம் எப்படி பண்ணணும்னு சொல்றாரு. யாராவது அப்படிங்கிறோமா? தர்மராஜா பட்டாபிஷேகத்தோட முடிஞ்சு போடுறது நமக்கு. அதனால அவ்வளவு அழகா நம்ம வந்து அதை முழுக்க படிக்கணும். அதில் காலட்சேபமாக்கணும். கதையா படிச்சதில்ல, கதையெல்லாம் சொல்றான். அது வாஸ்தவம் தான். ராம பட்டாபிஷேகம் முடிஞ்சு போடுறது. பட் கதை அதில் முடியல. அது உள்ள கோட்பாட்டை வெளியில் எடுத்து போட்டுறது தான் இருக்குது. அதனால அது வந்து அந்த ஆங்கிள் படிச்சாதான் அது நல்லா புரியும். சரி, இன்னைக்கு இது நாளைக்கு பார்க்கலாம். நம்ம இது மட்டும் சொல்றது புரியுது இல்லையா உங்களுக்கு? இந்த 2-3 அதிகாரங்கள் இப்படித்தான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இந்த யாகத்துக்கும் உபாசனத்துக்கும் உள்ள ஒத்துமை வேற்றுமைகளை ஆராய்ச்சி பார்க்கறது தான் இருக்கும். சரியா? சரி சுவாமி. சரி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழை சொல்லணும், ஆச்சாரியன் திருவிழை சொல்லணும். ஸ்ரீ ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதிசூத்ராணாம் சுவாமி. பாலாஜி, என்ன ஏதாவது சந்தேகம் உண்டா? இல்ல சுவாமி, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனால அடியனுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை சுவாமி. ஆனா அடியனுக்கு வந்து ஒரு சஜஷன் சுவாமி. என்னன்னா, இவங்களுக்கு வந்து அந்த உபாசனம்ன்றது வந்து இப்போ நம்ம நாம ரூப சேட்டிதங்கள் எண்ணெய் ஒழுக்க சிந்தனை இந்த பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் டச் பண்ணா இவாளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோன்றது சுவாமி. எப்படி? இப்ப நம்ம உபாசனம் பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பகவானுடைய ரூபம், பகவானுடைய நாமம், பகவானுடைய சேட்டிதங்கள் இதெல்லாம் வந்து எண்ணெய் ஒழுக்க சிந்தனையா இப்ப பகவானுடைய திருவடின்னு எடுத்துட்டா எத்தனை சரித்திரங்கள் இருக்கு, எத்தனை சேட்டிதங்கள் இருக்கு பகவானுடையது, அவனுடைய திருவடி அழகு என்ன, அவன் போட்டு இருக்க மெட்டி என்ன, இதெல்லாம் பண்ணும்பொழுது அப்படியே எண்ணெய் ஒழுக்க சிந்தனையா புலன்கள், மனசு, சித்தம் எல்லாம் பகவான்கிட்டே குவிஞ்சு இருக்கும் பொழுது அப்ப வந்து அந்த உபாசனம் எவ்வளவு கிரேட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் டச் பண்ணா நல்லா இருக்கும்னு தோன்றது சுவாமி. அதாவது சுவாமி, நம்ம இப்ப ஹார்ட்வேர்ல இருக்கோம், புரிஞ்சுங்களா? ஹார்ட்வேர்ல வெர்ஷன் லாங்குவேஜ் எனக்கு புரியாது, கொஞ்ச நாள் ஆகணும். இது எல்லாத்தையும் முக்கியமாக கவர் பண்ணிட்டோம்னாக்க அப்புறம் வருஷம் சாஃப்ட்வேருக்கு போக முடியும். அதுக்காக தான் சொல்றது, ஸ்ரீபாஷ்யத்தை ஒருத்தர் நன்னா படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டான்னாக்க மற்ற எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்க சௌரியமா இருக்கும். அதனால கஷ்டமானது முதல்ல போயிடுவோம். நம்ம பரீட்சை எழுத சொல்லலாம், முதல்ல எந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கு எல்லாத்தையும் முதல்ல ஆன்சர் பண்ணிவிடும், அப்புறம் கஷ்டமானதை பார்த்துக்கலாம். அப்படி இல்லை இதில். ஏன்னா இது நம்ம லேர்னிங்ல தான் இருக்கும், பரீட்சை இதில் இல்லை. அதனால நம்ம வந்து முதல்ல இந்த ஸ்ரீபாஷ்யத்தில் இந்த வேதத்தில் என்ன சொல்றீங்க, வேதம் ராவா இருக்கு, அன்கட் டைமண்ட். இந்த அன்கட் டைமண்ட் எடுத்து அதை நல்லா கட் பண்ண தெரிஞ்சவன் கட் பண்ணினா தான் அது அழகா தெரியும். எடுத்த உடனே வைரத்தை காமிச்சிட்டோம் வச்சுக்கோங்க, கட் பண்ண டைம் தானாக்க அது அன்கட் டைம் யாரும் ஒத்துக்கவே மாட்டா அப்புறம். அதனால நம்ம இதுலேருந்து தான் போகணும். அதுதான் ஸ்ரீபாஷ்யத்து. அதனால தான் ஒத்துக்கிட்ட வரமாட்டேங்கிறான். இப்போ கேட்கச்சே சொல்லுவா, ஏன்பா எல்லாம் இது நீங்கள் சொன்ன எத்தனை இந்த இதெல்லாத்தையும் இதெல்லாத்தையும் அதாவது இதிகாச புராணங்கள்லாம் படிக்கிறாளே, ஒருத்தரும் பிரம்மசூத்திரம் படிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னாக்கா அதுக்கு பதில் சொல்றாரு. அதுக்கு பிரம்மங்கிறது நபம்சகலிங்கம். அது ஆணா இருந்ததுனாக்க பெண்ணுக்கு விருப்பமா இருக்கும், பெண்ணா இருந்தா ஆணுக்கு விருப்பமா இருக்கும், ரெண்டும் இல்லை, ஆனால் ஒருத்தர் வர மாட்டேங்கிறா அப்படிங்கிற அந்த மாதிரி போயிடும். புரியுதா? புரியுது சுவாமி. சாரி, ஐ வாஸ் இன் மியூட் சுவாமி. இட்ஸ் ஓகே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடி. புரியுது ஆழ்வார் எம்பெருமான், அவங்க வந்து ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடி. அதனால இது நம்ம பண்றது கொஞ்சம் கஷ்டமானதை பண்ணிட்டோம்னாக்க அப்புறம் பயன் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? அதான் இந்த இதுக்கு அப்புறம் தான் அவர் அப்படியே சரணாகதிக்கு வரார். அது வந்து ரைட். நீங்க இந்த பதில சொல்லும் போதே நான் கேட்ட கேள்வியோட ஆன்சரே எனக்கு தெரிஞ்சுடுது. நேரா நீங்க சரணாகதி சொன்னீங்கன்னா சரணாகதி அடைய மாட்டோம், வராது. அது எப்படி சரணாகதினே தெரியாது. அன்கட் டைமண்ட் நீங்க சொன்னோடனே தெரிஞ்சிடுது. இது வந்து இது வழியா போகும்போது நமக்கு வந்து அந்த கடைசியில அதுதான் அப்படிங்கிறது தெரிய வந்துரும். சுவாமி இப்ப நான் இதெல்லாம் சொல்லலைன்னாக்க நாராயணன் தான் பரதேவன் யாராவது ஒத்துக்க மாட்டா. அது அதோட இல்லாம வேதத்துல அது இருக்கு அப்படிங்கிறது தெரியாது யாரும். நமக்கு. இந்து மதத்துடைய எத்தனை பிரிவா இருந்தாலும் எல்லாம் வேதத்தை பேசுன்னு சொல்றோம்.
வேதத்தை நம்ம ஒத்துனோம்னாக்கா அதில் என்ன சொல்றது நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம யாரும் வேதம் படிச்சவா கிடையாது. அது மட்டும் இல்லை, எத்தனை படித்தா அது இன்டர்பிரட் பண்ணவும் தெரியாது. இவ்வளோலாம் இல்லாமல் யாரோ பண்ணி கொடுத்துருக்காள் நமக்கு. அதை படிக்கிறதுக்கு பொறுமை இல்லை நமக்கு. அது பொறுமை இருந்ததுனாக்கா இது நம்ம கற்றுன்னு இருக்கோம். இல்லாமல் நான் சொன்னேன்னாக்கா சரி, நான் இன்னைக்கு கேட்டேன், இன்னைக்கு இந்த தெய்வத்தை கும்பிட்றேன்னு கும்பிடுப்பீங்க. நாளைக்கு அது சரியாக நடக்கலைனாக்கா இன்னொன்று மாறி போயிடலாம். அப்படிலாம் போகக்கூடாது. நம்ம அட்டென்ஷன் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னாக்க இந்த ரியல் திங்ஸ், இந்த கிரக்ஸ் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டால் தான் இதெல்லாம் முடியும். ராமாயணம் எதுக்காக வந்தது? அபய பிரதானத்துக்காக வந்தது. பூரா பூரா அபயம் கொடுக்கறது தான் வந்தது. சரணாகதி சாஸ்திரம் தான். இது எதுக்காக வந்து மகாபாரதம் எதுக்காக வந்ததுனாக்கா, ஒருத்தன் அவன் வந்து ஒரு மனுஷன் மற்ற எல்லாத்தையும் ஆசைப்படக்கூடாது, இதைத்தான் மோட்சம் பொறுத்தான் ஆசைப்படணும் அப்படின்னு சொல்றதுக்காக வந்தது. இந்த பிரின்சிபல் தெரிஞ்சதை தான் வந்தது. யார்கிட்டே குழந்தை பிறந்த உடனே ஒன்றும் வேண்டாம், நம்ம குழந்தை சும்மா நீங்கள் உங்கள் பையனை பையன் இன்னைக்கு அப்பா வாழ்க்கையெல்லாம் ரொம்ப இது நிலை இல்லை, நீ வந்து இதெல்லாம் பண்ணாதே, நீ போய் சீபாஷியம் படி, இல்லைனாக்க நீ வந்து இந்த கற்றுக்கன்னு சொல்லுவீங்களா? நீ என்ன படிக்கணும், யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வரணும், இதை நீட் பாஸ் பண்ணணும், இல்லை டோட் பாஸ் பண்ணணும், இப்படிதான் சொல்லுவீங்க. அதானே ப்ராக்டிக்கல். ஆமா, நீங்கள் அதை மாதிரி சொன்னீங்கன்னாக்க நாளைக்கு உங்களுக்கு வீட்டில் சாப்பாடு கிடைக்காது. உண்டா இல்லையா? ஆமா, கரெக்ட். அதனால இந்த போகிற வழியிலே போயிடுதுன்னா முதல்ல இது தெரிஞ்சுக்கணும். ஏன் மற்றெல்லாம் கூடாதுங்கிறது அது காரணம் தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கிட்ட போக முடியும். இதை வந்து கரெக்டாக நம்ம பிடிச்சி இந்த முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து எவ்வளோ என்ன பண்ணியிருக்கோன்னு தெரியும். நமக்கு ஈஸி வே சொல்கிற பிரயோஜனம் இல்லை. அது முதல்ல ஹார்டான வே சொல்லிவிட்டு அது இவ்வளோ ஈஸி பண்ணப்பட்டிருக்கு பாருப்ப. உபாசனம் இவ்வளோலாம் பண்ண விட்டுருக்கு, யாகம் தான் இவ்வளோலாம் பண்ண விட்டுருக்கு. அவ்வளோலாம் இல்லாமல் நீ போய் அப்பா என்னால் ஒன்றும் முடியல அப்படியே அவன் காலை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாக்க அது எவ்வளவு ஈஸியா இருக்கும். புரியுதா? புரியுது சுவாமி. இது வந்து அப்படியே கொஞ்சம் கிட்டத்தட்ட இப்ப தேவரீர் சொன்ன பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கண்ணன் பகவத்கீதையில கர்மயோகத்தை சொல்லி, ஞான யோகத்தை சொல்லி, பக்தி யோகத்தை சொல்லி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில மாமேகம் சரணம் பிரஜ அஹம் துவா சர்வ பாப்பேன்னு சொல்லிட்டான். சர்வ தர்மான் பரித்தேஜ்ஜன். சுவாமி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து வச்சுக்கோ, முதல்ல மெயின் என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே, கோயில் நுழைஞ்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா ரங்கவிலாசம்னு இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சுதேச சிற்பங்கள் இருக்கு. அதுல இருந்து சுதேச சிற்பங்களை பாத்தீங்கன்னாக்கா இதுதான் இருக்கு. முதல்ல திருமந்திரம் துவயம், முதல்ல பாரத சரம ஸ்லோகம், ராமாயண சரம ஸ்லோகம், வராக சரம ஸ்லோகம். இதுதான் நோக்கம். ஆக இதை மட்டும் சொன்னா போருமே நமக்கு. ஏன் போற பாரதத்தை படிக்கணும்? மாமேகம் சரணம் சொன்னாக்க எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவோம்? நம்ம அர்ஜுனனை போட்டு 700 ஸ்லோகம் அவனுக்கு போராடல, அவன் அருன்னு அறுத்துவிட்டு அவன் முகம் தெளியவே இல்லை, வெள்ளக்கட்டை குடிச்ச மாதிரி இருந்தது. இதை பார்த்தா என்னவா இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு சொல்லிருக்கேன், ஒரு அப்ரிசியேஷன்லாம் அப்படி இருக்கே அப்படின்னாக்க, நீ சொல்றதை பார்த்தாக்க கர்மயோகத்தை பார்த்தா ஞானயோகம் தேவையில்ல போல் இருக்கு, ஞானயோகத்தை பார்த்தா பக்தி தேவையில்ல போல் இருக்கு. இந்த குழப்பம்லாம் வரும். இப்போ நான் சொல்றேன் கேள், இதை கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு புரியுறது அவனுக்கு. அது மாதிரி இவ்வளவெல்லாம் அதுக்காக சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் பீஷ்மர் இந்த கதையெல்லாம் சொல்றச்சே இந்த மாதிரி ஒவ்வொரு கதைகளை சொல்லித்தான் இது இந்த மாதிரி இருந்தது, இது பெரியவா சொல்லியிருக்கா, யாரும் நான் சொல்றேன் கேள்வி சொல்ல மாட்டான், இதெல்லாம் எல்லாரும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதான் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோந்து தாமதனை பேசாதேன்னு முன்னாடி என்ன சொல்றோம், அதான் நம்ம கேட்கிறோம். ஈவன் தோ சுவாமி இப்போ பகவான் வந்து ரொம்ப தெளிவா வந்து சர்வதர்மான் பரித்தேஜ்ய சொன்னாலும், இன் ரியாலிட்டி அடியனோட அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றேன் சுவாமி, அடியனோட ஒப்பீனியன்ல இது என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, பிராக்டிக்கலா வந்து நம்ம என்னதான் பகவான் சர்வதர்மான் பரித்தேஜ்ய சொல்லி அது புரிஞ்சுட்டாலும் கூட டே டு டே லைஃப்ல வந்து அந்தந்த சிச்சுவேஷன் வரும்போது இதை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமி. வெரி டீப்லி அது எங்கேயாவது ஒரு இடம் வந்து இந்த உடல் தளம், அந்த நான் அகங்காரம் மமக்காரம், இது எதனா ஒண்ணு வந்து டச்சே ஆயிடுது ஒன் ஆர் அதர் டைம். இட்ஸ் வெரி வெரி ஹார்ட். அடியனுக்கு சர்வதர்மான் பரித்தேஜ்ய சொல்லியிருந்தீங்கன்னாக்க நான் என்ன பண்றேன், இனிமேல் தர்மம் எல்லாம் பண்றேன், நல்லதான் பண்றேன், அதெல்லாம் விட்டுறேன் அப்படின்னு நான். அவ்வளவுதான். சொன்னாதான் இதோடைய தேவை என்ன, தர்மம் தான் என்ன, ஏன் விடணும்னு சொல்றான்னு தெரியும். இல்லைன்னா இதை மொத்தம் கேட்டேன்னாக்க நீ நல்லதா போச்சுப்பா, கண்ணனே சொல்லியிருக்காரா, இன்னமே நான் தர்மமே நல்லதே பண்றது இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அடியன் மாதிரி சோம்பேறி கூட அப்படிதான் சொல்லிடுவேன், ரொம்ப சோம்பேறி அடியன், அதனால எதையும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவேன். ஆனா இப்ப வந்து டெஃபினெட்லி சுவாமியோட திருவுள்ளம் என்ன அப்படின்னா, உடையவரோட திருவுள்ளம், பகவானுடைய திருவுள்ளம் என்னன்னா
உன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை ஒழுங்கா பண்ணு அப்படின்றத வந்து சொல்றார் எல்லா இடத்துலயும் இல்ல சுவாமி. ஆமா ஆமா. தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்னொன்னு இது பண்ணான் சாமி. கலீலியோ தான் வந்து உலகத்தை வந்து உருண்டைன்னு கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னா, நம்ம 3000 வருஷம் முன்னாடியே நம்ம வராக அவதாரத்துல உருண்டையா தான் இருக்கு உலகம். நிறைய 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 சொல்லிருக்கு. இன்னும் இதுலயே பார்க்க போறோம் நம்ம. அதான் எது சொல்றானாக்க கலீலியோ தான் மத்தெல்லாம் பிளாட்னு சொன்னா அப்படின்னா, நம்ம தான் வராக அவதாரம் 2000 வருஷம் எத்தனையோ வருஷம் முன்னாடி கோவில்ல எல்லாம் உருண்டையா தான் இருக்கு மூஞ்சில. அது மட்டும் இல்லம்மா, இன்னும் என்ன சொல்றானாக்க, யாராவது இரவு நேரத்துல இறந்தாக்க அவளுக்கு யாரு அட்சீஷபுரம் சூரிய ரஷ்மியை பிடிச்சிருந்தா, சூரியனோட ஒளியை பிடிச்சிருந்தா போறான். இரவுல இருந்தாங்க நரகத்துக்கு போறா அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தது. ஆமாம். ஆனா இப்போ அப்படி இல்லை. Yes. இரவுலையும் சூரிய உதிர்கள் கதிர்கள் இருக்கு. நமக்கு சூரியன் தெரியாம இருக்கிறதுனால அது குறைச்சலா இருக்கே தவிர்த்து இல்லைன்னா அது இருக்கு அப்படிங்கிறது பின்னால் நம்ம பார்க்க போறோம். நம்ம இதுலயே சீபாஷத்துல பார்க்க போறோம் நம்ம. ஏன்னா நம்ம உஷ்ணத்தை ஃபீல் பண்றோம் பாருங்க சுவாமி. நைட்ல கூட we feel the உஷ்ணம் இல்லையா? அது மட்டும் இல்லாம நீங்க இன்னைக்கு இந்த அஸ்ட்ரானமி பூரா கம்ப்ளீட்டா எல்லா ஊருக்கும் இங்க இருந்து அமெரிக்கால நியூயார்க்ல பிறந்த குழந்தை ஜாதகம் போட முடியும். அப்போ நமக்கு நேரம் ஆப்போசிட் தானே இருக்கு. அது எப்படி முடியும்? அங்க இல்ல சூரியனே இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம கான்செப்ட் எதுவும் கிடையாது. ஒரு விஷயம் என்னன்னாக்க, நம்ம சரியா படிக்கலைங்கிறது மட்டும் இல்லாம, ரெண்டாவது படிச்சு எழுதி வச்சிருந்த ஓலைச்சுவடைகள் எல்லாத்தையும் இந்த ஃபாரினர்ஸ் வந்த உடனே எல்லாத்தையும் எல்லாம் ஓலைச்சுவடில் இருந்து எல்லாத்தையும் போட்டு எரிச்சாங்க. அவங்க பண்ண ஒரு நல்ல காரியம். ஏன்னா அவங்க சாப்பிட்டு விளையாகாது. அதனால பட் நல்ல வேளை நமக்கு வந்து அந்த கேள்வி அதாவது வந்து ஓரான் வழி ஆச்சாரிய பரம்பரையில வந்து சுதி காதால கேட்டதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எழுதி இருந்ததுனாக்க ஒண்ணும் கிடைச்சிருக்கும். ஆமாம். அதனால நம்ம வந்து அப்படியே இன்னும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு சுவாமி. இதெல்லாம் வந்து ஆச்சாரியர்களுக்கு எத்தனை நன்றி சொல்றதுன்னு தெரியல சுவாமி. தலையில்லா கை. நம்ம முதல்ல எல்லாருமே எல்லா மதங்களும் ஆச்சாரிய இம்பார்ட்டன்ஸ் இதனாலதான். ஏன்னா அவங்க லைப்ரரி மாதிரி கையில வச்சு நேரம் கழிச்சு சொல்றான். அதனால அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. Yes. Okay. Very nice. நாராயணன். அடியன் தாசன் சுவாமி. அடியன் தாசன். சேவிச்சுக்கிறோம் சுவாமி. ஆயுஷ்மான்.